Techphile. இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம அமேசிங்கான ஒரு பிளாட்ஃபார்மை பத்தி பார்க்க போறோம். கோடிங்கே இல்லாம வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். வேர்ட்பிரஸ்லயே இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்பர் 1 தீமா கூட இருக்கு. எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் டிவி. டிவி பத்தி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த ஒர்க் ஷாப்பை எண்ட் வரைக்கும் பாருங்க, டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு டிவி. டிவினா என்ன, டிவி ஏன் பாப்புலராக இருக்குது, யாரெல்லாம் டிவி யூஸ் பண்ணலாம், டிவியோட பர்ச்சேசிங், ஆக்டிவேஷன், இன்ஸ்டாலேஷன் இதெல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். செகண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த பில்டர். டிவியோட பில்டர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நேவிகேட் பண்ணணும், அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். டிசைன் டெக்னிக்ஸ். நார்மல் கோடிங்கில் பண்ணுற மாதிரி டிவியில் பண்ணுற வெப்சைட்டும் ரெஸ்பான்சிவாக இருக்குமா, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், ஸ்பேசிங், ஸ்க்ரால் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட நம்மளால் ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். டிவி யூஸ் பண்ணி கஸ்டம் ஹெட்டர்ஸ், ஃபூட்டர்ஸ், பிளாக் டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் மோர் ஓவர் டிவியோட லைப்ரரி பற்றி பார்ப்போம். ஃபைனலாக ரியல் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் டிவி யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பில்ட் பண்ணணும், இல்லைனா 2000+ லே அவுட்ஸ் ஆல்ரெடி ப்ரீமேடாக இருக்கும், அதெல்லாமே யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்களோட டிசைனை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், டிவியோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு டிவிஸ் இன்ட்ரொடக்ஷன். வாட் இஸ் டிவி? டிவி தான் வேர்ட்பிரஸ் உடைய நம்பர் 1 தீம் அண்ட் பில்டர். வேர்ட்பிரஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நம்ம சேனல்லேயே வேர்ட்பிரஸ்க்கான ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை அப்புறமா பார்த்து வேர்ட்பிரஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்கோங்க. டிவி எலிகன்ட் தீம்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க வேர்ட்பிரஸ்க்கு தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் டெவலப் பண்ணுறதுல ஸ்பெஷலைஸ் ஆனவங்க. அவங்களோட நோட்டபிள் பிளாட்ஃபார்ம் தான் இந்த டிவி. அண்ட் டிவி ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் விஷுவல் பேஜ் பில்டர். emphasize on the word visual. அது ஏன் அப்படின்ட்டு அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட், யாரெல்லாம் டிவி யூஸ் பண்ணலாம்? லிட்ரலி எனி ஒன் கைஸ், யூ நேம் தம். பிகினர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஏஜென்சிஸ், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வெப்சைட் டிசைனர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், இந்த மாதிரி யார் வேணாலுமே டிவி யூஸ் பண்ணலாம். ஸோ why choose டிவி? ஏன்னா டிவியோட விஷுவல் பில்டர். நான் முன்னாடி சொன்னேன்ல, emphasize on the word visual அப்படின்ட்டு. ஏன்னா டிவி வச்சு நீங்கள் ஒரு பேஜ் டிசைன் பண்ணும்போது அது லைவாக பப்ளிஷ் ஆன பிறகு ஃப்ரண்ட் ஹெண்டில் எப்படி தெரியுமோ அதை பார்த்து நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ யூ கேன் see the real time changes as you design. அண்ட் இதுக்கு கோடிங் சுத்தமாக தேவையே இல்லை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிவி யூஸ் பண்ணி யார் வேணாலுமே டிசைன் பண்ணலாம். அண்ட் எண்ட்லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. டிவியில் 46+ கண்டென்ட் மாடியூல்ஸ் இருக்குது. மாடியூல்ஸ் தான் டிவியோடைய ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ டிவி மாடியூல்ஸ் வச்சு ஒரு பேஜோடைய வெவ்வேறு கண்டென்ட்டை ஆட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேஜில் நம்ம வெறும் பேராகிராஃப், ஹெட்டிங், சப்ஹெட்டிங் இதை மட்டும் பார்க்க போகிறது இல்லை. ஒரு பேஜில் அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயம் கொண்டு வருவோம்ல. ஸோ அதுக்கெல்லாமே மாடியூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், அன்லிமிட்டட் லே அவுட் காம்பினேஷன்ஸ். நம்ம ஒரு வெப்சைட் பேஜை ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லே அவுட்டை எடுத்து அதில் நம்மளோட கண்டென்ட்டை போட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கும் எவ்வளோ பெரிய டைம் சேவிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வை டிவியில் நமக்கு 2000+ லே அவுட்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லே அவுட்டை சூஸ் பண்ணி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஸோ யூ கேன் டிசைன் எனிதிங் யூ இமேஜின். நெக்ஸ்ட், ரெஸ்பான்சிவ் ரெடி. டிவி யூஸ் பண்ணுறனால நம்ம லேப்டாப்புக்கோ இல்லை டெஸ்க்டாப்புக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஆர் ராங். பிகாஸ் டிவி யூஸ் பண்ணி டேப் அப்புறம் மொபைல் இதில் உங்களோட பேஜ் எப்படி விசிபிள் ஆகும் அப்படின்றதையும் நம்மளால் பார்த்து டிசைன் பண்ண முடியும். அதுக்கான எடிட்டிங் டூல்ஸும் அது பில்டின்னாகவே இருக்குது. ஸோ டிவி இஸ் ரெஸ்பான்சிவ் ரெடி. அண்ட் மோர் ஓவர் டிவி யூஸ் பண்ணி 2 million+ லைவ் வெப்சைட்ஸ் ஆல்ரெடி இருக்குங்க. அண்ட் இட் இஸ் வெரி மச் ட்ரஸ்டட் பை டிசைனர்ஸ் வேர்ல்ட் வைட். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் டிவியோடைய பர்ச்சேசிங், இன்ஸ்டாலேஷன், ஆக்டிவேஷன் அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஹவு டு கான்ஃபிகர் டிவி செட்டிங்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். டிவி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எலிகன்ட் தீம்ஸோடைய அஃபிஷியல் சைட்டுக்கு போங்க. அதில் டாப் ரைட்டில் ப்ரைஸிங் அப்படின்ட்டு இருக்கும். ப்ரைஸிங்கில் டிவி இயர்லி அண்ட் டிவி லைஃப் டைம் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அதில் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது அப்ளிகபிளாக இருக்கோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் ஆல் த பர்ச்சேசிங் ஸ்டெப்ஸ் அண்ட் டவுன்லோடட் டிவி, வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்டுக்கு வாங்க. அதில் அப்பியரன்ஸில் தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். தீம்ஸில் டாப்பில் ஆட் தீம் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்லோட் தீம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எலிகன்ட் தீம்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண பிறகு டிவி உங்களுக்கு ஜிப் ஃபைலாக கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் டேக்ஸ் சம் டைம். ஸோ தீம் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லாகின் டு ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் சூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதே தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு யுவர் டிவி லைசன்ஸ் கீ இஸ் ஆக்டிவ் அப்படின்ட்டு இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகிடும். இப்போது நீங்கள் வந்து டேஷ்போர்டோட இந்த சைட் பாரில் பார்த்தீங்கன்னா டிவியோட மெனுவும் சப்மெனுவும் வந்து நியூவாக ஆட் ஆகிருக்கும். ஸோ இதில் டேஷ்போர்ட், தீம் ஆப்ஷன்ஸ், தீம் பில்டர், தீம் கஸ்டமைசர், ரோல் எடிட்டர், டிவி லைப்ரரி, சப்போர்ட் சென்டர் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீம் ஆப்ஷன்ஸ். டிவியோட தீம் ஆப்ஷன்ஸில் நீங்கள் சைட்டோட லோகோ அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட நேவிகேஷன், அதாவது டாப்பில் இருக்கிற மெனு பார் அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கணுமா இல்லையா அப்படின்றத சூஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டிவி கேலரி ஆர் வேர்ட்ப்ரெஸ் கேலரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருந்தால் அதெல்லாமே கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹெல்ப் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னது, வாட் இஸ் வாட் அப்படின்றது அது சொல்லும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் மேக் இன்ஃபார்ம்ட் டெசிஷன்ஸ். எண்டில் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சேல்ஸஸ் கூட இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ணும்போது அந்த பேஜில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்கு கஸ்டம் சிஎஸ்எஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெசசரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பண்ணணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் நம்ம எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை. ஸோ பை டிஃபால்ட் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். வி டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் எனி திங். கம்மிங் டு நேவிகேஷன். ஸோ அகெயின் நேவிகேஷன் இஸ் சம்திங் வி நீட் டு சேஞ்ச். என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். பில்டர் என்னன்னா டிவி பில்டர் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எனேபிள் பண்ணுறதுக்காக. ஸோ போஸ்ட், பேஜஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து டிவி பில்டர் யூஸ் பண்ணுற மாதிரி எனேபிள் ஆயிருக்கு பை டிஃபால்ட். ஸோ அதுவே இருக்கட்டும். அண்ட் தென் அட்வான்ஸ்ட். அகெயின் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இட் கேன் பி லைக் தட் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் லேஅவுட்டில் உங்களோட சிங்கிள் போஸ்டில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ ஆத்தர் டீட்டெயில்ஸ், டேட்டு, கேட்டகரி, கமெண்ட்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ், அண்ட் அந்த பிளாகுக்கு அந்த போஸ்ட்டுக்கு இருக்கிற கமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணுமா, அந்த போஸ்டோடைய தம்ப்நெயில் வந்து டிஸ்பிளே ஆகணுமா அப்படின்றதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். சிமிலர்லி சிங்கிள் பேஜ் லேஅவுட் இதுவுமே அதே மாதிரி தான். அந்த பேஜோடைய தம்ப்நெயிலும் கமெண்ட்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகணுமா இல்லையா அப்படின்றத சூஸ் பண்ணுறது. அப்புறமா ஜென்ரல் செட்டிங்ஸ். ஸோ அகெயின் இது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுவே இருக்கட்டும், நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த ஆட்ஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்இஓ, ஹோம் பேஜ் எஸ்இஓ. பை டிஃபால்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே டிசேபிள்டாக இருந்தது. பட் நம்ம ஹோம் பேஜுக்கு எஸ்இஓ பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எனேபிள் பண்ணி ஒரு கஸ்டம் டைட்டில், ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மெட்டா கீவேர்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸ் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் போஸ்ட் பேஜ் எஸ்இஓ. ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட் டிசேபிள்டாக இருந்தது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கும் டைட்டில் தனியாகவும் எஸ்இஓ டைட்டில் தனியாகவும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் விஷ். அண்ட் அகெயின் இண்டெக்ஸ் பேஜ் எஸ்இஓ. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷனில் ஹெட் டேக் அண்ட் பாடி டேக்ஸில் நீங்கள் ஏதாச்சும் கோட் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
and there is add code to the top of your post, add code to the bottom of your post. இதெல்லாமே. ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி கோடிங் ஏதாச்சும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் போஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு டாப்லேயும் பாட்டம்லேயும் பை டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட்ஸ். நீங்கள் டிவி பர்ச்சேஸ் பண்ணும்போதே அந்த லைசன்ஸ் கூடவே ஒரு ஏபிஐ கீயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா டிவியில் எப்போலாம் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வருதோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சைட்டுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஆட் தீம் ஆப்ஷன்ஸ். இதுவும் நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. அண்ட் தென் சேவ் தீம் ஆப்ஷன்ஸ். நீங்கள் இது சேவ் பண்ணுறனால டிவி லைப்ரரி அப்படின்னு முன்னாடி ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த டிவி லைப்ரரியில் போயிட்டு இது சேவ் ஆகிடும். அண்ட் தென் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தீம் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு தீம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ ஒரு பேக்கப் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட தீம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சைட் டிசைன் பண்ணி முடித்த உடனே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃப்யூச்சர். இன்கேஸ் ஏதாச்சும் மால்வேர் வைரஸ் அட்டாக்ஸ் வந்து உங்களோட சைட் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த பேக்கப் வச்சு உங்களோட சைட்டை குவிக்காக ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்போர்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச அந்த ஃபைலை இம்போர்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ரீசெட் டு டிஃபால்ட்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்து திரும்ப ரீசெட் பண்ணணும்னா யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தீம் பில்டர். தீம் பில்டர் வச்சு தான் நம்ம கஸ்டம் ஹெட்டர், கஸ்டம் ஃபூட்டர்ஸ் அதெல்லாமே டிசைன் பண்ண போகிறோம். பிளாக் டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாமே டிசைன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒர்க் ஷாப்போட லேட்டர் செஷன்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தீம் கஸ்டமைசர். நீங்கள் அப்பியரன்ஸில் போய்ட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் இல்லை தீம் கஸ்டமைசர் சூஸ் பண்ணாலுமே ஒரே இது தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத யூ கேன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் எடிட்டர். நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் நிறைய யூசர்ஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் ஒவ்வொரு யூசருக்கும் அவங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுக்கணும் அப்படின்றதும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரோலுக்கெல்லாம் வந்து என்னென்ன டிவி ஆப்ஷன்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ரோல் எடிட்டர். ஸோ இப்போது அட்மின் லெவலுக்கு நீங்கள் எல்லாமே வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம். எடிட்டருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆத்தர் அண்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இதுதான் வந்து ரோல் எடிட்டர். ஒன் பை ஒன் பார்த்து என்ன எனேபிள் பண்ணணும் என்ன டிசேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிவி லைப்ரரி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் லே அவுட் இல்லை ஏதாச்சும் செக்ஷன் இல்லைனா ஏதாச்சும் ரோ ஏதாச்சும் மாடியூல் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாமே வந்து இங்கே சேவ் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம ஒர்க் ஷாப்பில் லேட்டராக பார்க்கலாம். அண்ட் தென் சப்போர்ட் சென்டர். ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் பிளாட்ஃபார்ம் டிவிக்கும் ஒரு சப்போர்ட் சென்டர் இருக்குது. ஸோ இது யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ். யூ கேன் கெட் சம் டாக்குமெண்டேஷன், யூ கேன் கெட் த சிஸ்டம் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆல். ஓகே, நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டிவி ஸ்ட்ரக்சர். டிவி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு ஹைரார்கியல் சிஸ்டம் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹைரார்கியில் நமக்கு செக்ஷன், ரோ, காலம் அண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த டிவி விஷுவல் பில்டரோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்கிறனால டிசைன் பண்ணும்போது வெல் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் அண்ட் டிசைனருக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு லெவலும் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வர மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கோஸ் லைக் செக்ஷன், செக்ஷனுக்குள்ளே ரோஸ் வரும், ரோஸ்க்குள்ளே காலம்ஸ் அண்ட் காலம்ஸ்குள்ளே மாடியூல்ஸ். இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா SRM அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செக்ஷன்ஸ் வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, ரோஸ் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, மாடியூல்ஸ் வந்து க்ரே கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ரோஸ் சூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து காலம்ஸும் சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். எத்தனை காலம் உள்ள ரோவாக வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ரோ அண்ட் காலம் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட்.
அதனால காலம்ஸ்க்கு தனி ஹைலைட்டிங் கலரே கிடையாது. பட் காலம் செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம பேஜ் டிசைன் பண்ணும்போது காலம் செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். Now let's understand about each of these building blocks. First, sections. Sections தான் Divi Builder உடைய largest container. Sections understand பண்ணிக்கணும்னா நீங்கள் ஒரு வெப் பேஜ் போய் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலிகன்ட் தீம்ஸோட வெப் பேஜை எடுத்துக்கலாம். elegantthemes.com அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த வெப் பேஜில் ஸ்டார்டிங் ஒரு ஹீரோ செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு அபவுட் செக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கொஞ்சம் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரீமேட் லே அவுட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே ஒரு செக்ஷனாக கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் செக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என்னோட வெப் பேஜில் ஒரு ஹெட்டிங், ஒரு பேராகிராஃப், ஒரு கால் டு ஆக்ஷன் அண்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நான் டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணால் இந்த கண்டென்ட் ஒன்றுத்துக்கு கீழே ஒன்று அரேஞ்ச் ஆகி வரும். அண்ட் மோர் ஓவர் 100% ஆஃப் த ஸ்க்ரீன் வித்தையும் யூஸ் பண்ணிக்கும். வாட் ஐ மீன் டு சே இஸ் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டு ஃபுல்லாகவே யூஸ் ஆகிற மாதிரி வரும். ஸோ நான் இது ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஹெட்டிங் போட்டுட்டு ஒரு கண்டென்ட் பேராகிராஃப் போட்டுட்டு அப்புறமா ஒரு கால் டு ஆக்ஷன், அப்புறமா என்னோடய இமேஜ். பாருங்கள், இந்த இமேஜ் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுவே நான் ஒரு 2 காலம் உள்ள ரோவாக நான் சூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் எல்லாமே என்னோடய டெக்ஸ்ட் அண்ட் கால் டு ஆக்ஷன், ரைட் சைடில் இமேஜ் வர மாதிரி ஆட் பண்ணால் இது எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஸோ ரோ அண்ட் காலம்க்கு இதுதான் பர்பஸ். ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுறனால நம்மளோட கண்டென்ட்டு ஆர்கனைஸ்டாகவும் ஸ்ட்ரக்சர்டாகவும் தெரியும். நெக்ஸ்ட் மாடியூல்ஸ். என்னதான் செக்ஷன்ஸ், ரோஸ், மாடியூல்ஸ் இதெல்லாமே சேர்த்து பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொன்னாலுமே மாடியூல்ஸ் தான் ஓஜி பில்டிங் பிளாக்ஸ். ஏன்னா செக்ஷன், ரோஸ், காலம்ஸ் இதெல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு வயர் ஃப்ரேமும் தான் கொடுக்குது. ஆனால் மாடியூல்ஸ் தான் நமக்கு கண்டென்ட்டே ஆட் பண்ண எனேபிள் பண்ணுது. ஸோ நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டு, இமேஜ், ஒரு ஃபார்ம், வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னா அதுக்கு மாடியூல்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டிவியில் 46+ மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன்ஸ், ரோஸ், காலம்ஸ், மாடியூல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலராக ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் செக்ஷன். ஸோ அதுக்குள்ளே ரோஸ் நம்ம எத்தனை வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ ரோஸ் க்ரீன் கலராக ஹைலைட் ஆகிருக்கு. அண்ட் தென் மாடியூல்ஸ், காலம்ஸ். ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா 2 காலமாக பிரிச்சிருக்காங்க. 40% அண்ட் 60% ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 காலம் ரோ இது. அண்ட் தென் கம்ஸ் மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸ் எல்லாம் காலம்குள்ளே தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த லெஃப்ட் காலமில் 3 மாடியூல் அண்ட் ரைட் காலமில் ஒரு மாடியூல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரே கலராக ஹைலைட் ஆகிருக்கும் மாடியூல்ஸ். திஸ் இஸ் ஹவ் அ ஸ்ட்ரக்சர்டு டிவி பில்டர் லுக்ஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம டிவி பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட WordPress டேஷ்போர்டில் லெஃப்டில் பேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு டாப்பில் ஆட் பேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு டாப் ரைட்டில் இருக்கிற பப்ளிஷ் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட பேஜ் இப்போ லைவ் ஆகிடுச்சு. அண்ட் உங்கள் பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் டிவி பில்டரா இல்லை யூஸ் டிஃபால்ட் எடிட்டரா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் டிவி பில்டர் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிவி பேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களோட பேஜ் கிரியேட் ஆன பிறகு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராச், சூஸ் அ ப்ரீமேட் லேஅவுட், பில்ட் வித் AI. ஸோ இதில் இந்த 3 ஆப்ஷனுமே என்னென்ன அப்படின்ட்டு 1 by 1 பார்க்கலாம். பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். நீங்கள் பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜோடைய எல்லாமே நீங்கள் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஹவு மெனி செக்ஷன்ஸ், ஹவு மெனி ரோஸ்க்குள்ளே என்ன ப்ரொப்போர்ஷனில் காலம்ஸ் அண்ட் என்னென்ன மாடியூல்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க, உங்களோட கண்டென்ட்டை என்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல டெக்ஸ்ட், எந்த இடத்துல இமேஜ், அண்ட் உங்களோட கண்டென்ட்டுக்கெல்லாம் என்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறீங்க. இதெல்லாமே நீங்கள் ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் டிசைன் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதுதான் பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆப்ஷன். Now let me show you choose pre-made layout option. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிவி வச்சு நம்ம பில்ட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ப்ரீமேட் லேஅவுட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. எலிகன்ட் தீம்ஸில் 2000+ ப்ரீமேட் லேஅவுட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணும்போதே
எந்த பேக்கேஜாக இருந்தாலுமே நமக்கு இந்த லேஅவுட்ஸுக்கெல்லாம் ஆக்சஸ் கிடச்சிடும். ஸோ நீங்கள் சூஸ் அ ப்ரீமேட் லே அவுட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் சொன்னேன்ல 2000 ப்ளஸ் இட்ஸ் 2500 ப்ளஸ் லே அவுட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஈச் பேஜ் சேர்த்து சொல்கிறாங்க. அண்ட் எத்தனை லே அவுட் பேக் இருக்குன்னா 370 லே அவுட் பேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த லே அவுட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரிஸாகவும் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. இதுலேருந்து கூட நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ண போகிறது இல்லை, ஆல்ரெடி டிசைன் பண்ணதில் நீங்கள் மாடிஃபை தான் பண்ண போகிறீங்க கண்டென்ட், விச் வில் சேவ் யுவர் டைம் எக்ஸ்பொனென்ஷியலி. ஸோ இதுதான் வந்து சூஸ் அ ப்ரீமேட் லே அவுட் ஆப்ஷன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு I'm going to go with this design. ஸோ இந்த டிசைனோட லேண்டிங் பேஜ் தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் இந்த ஹோம் பேஜ்க்கு. ஸோ இந்த டிசைன் வந்து அதோட ஒரு லைவ் டெமோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வியூ லைவ் டெமோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களோட டெஸ்க்டாப் வியூவில் இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஓகே, இட் இஸ் லுக்கிங் குட். கொஞ்சம் எலிகண்ட்டாக சிம்பிளாக it is looking good. So I'm going to go with this. So நான் இங்க use this layout அப்படின்றத choose பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து ப்ரீசெட்ஸை இம்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். நான் வந்து இம்போர்ட் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு கொடுத்து பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ப்ரீசெட்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா இந்த ப்ரீமியர் லே அவுட்டில் அவங்களோட டெக்ஸ்ட் ஃபாண்ட் எல்லாமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ, என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது அப்படி ரீட்டைன் ஆகிடும். ஓகே, ஸோ த பேஜ் இஸ் ஹியர். ஸோ இதில் வந்து நிறைய கண்டென்ட் எல்லாமே பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட், எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் தான். ஸோ நம்ம கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாமே எடுத்து இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணால் மட்டுமே போதும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சூஸ் அ ப்ரீமேட் லே அவுட். நெக்ஸ்ட் பில்ட் வித் ஏஐ ஆப்ஷன். ஸோ இந்த பில்ட் வித் ஏஐ ஆப்ஷனில் நம்ம ஃப்ரீ ட்ரையலில் தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த பேக்கேஜ் யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் நமக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்கும், இல்லைனா அன்லிமிட்டட் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிவி இயர்லி அப்படின்ற பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கனால எங்களுடையது 10 லே அவுட்ஸ் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதில் கேட்டிருக்கிற இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். டிஸ்கிரைப் த பேஜ் யூ வாண்ட் டிவி ஏஐ டு கிரியேட். அப்புறம் டெல் டிவி ஏஐ அபவுட் யுவர் வெப்சைட். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து கிரியேட் பேஜ் for my candle business. For middle class people with my scented candles, scent free candles, molded candles and more. ஸோ இதுதான் நம்மளோட பேஜோட டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ உங்களோட சர்வீசஸ் பொறுத்து இன்னும் நிறைய இருந்தால் நீங்கள் இன்னும் நிறைய ஆட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணும், கலர் பேலட் இதுதான் வேணும், எனக்கு வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கணும், அப்புறமா என்னோட பேராகிராஃப் எல்லாமே இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேஜ் டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயில்டாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எவ்வளோ தூரம் போதும். ஓகே, ஸோ அண்ட் தென் இமேஜஸ் வந்து யூஸ் ஸ்டாக் இமேஜஸ், ஜெனரேட் இமேஜஸ் வித் ஏஐ, யூஸ் பிளேஸ் ஹோல்டர் இமேஜஸ். இங்கே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து லெட் ஏஐ சூஸ் ஃபார் மீ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஸ்டாக் இமேஜஸ் வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து ஃபாஸ்டராக இது ஜெனரேட் ஆகிடும். ஸோ ஜெனரேட் லே அவுட் அப்படின்னு போட்டுறேன்.
So it will take some time. So here is our website. So நமக்கு என்ன font யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருச்சு, அண்ட் என்ன கலர்ஸ் வந்து primary and secondary யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் கொடுத்துருச்சு. So it looks elegant and simple. So okay இல்லை இது நமக்கு இமேஜஸ் மட்டும் வந்து ரிலேட்டபிளாக வந்து கிரியேட் ஆகலை. பட் ஐ கேன் ஆல்வேஸ் லுக் ஃபார் இமேஜஸ். ஆக்சுவலி இப்போ கேண்டில் பிஸ்னஸ் தான் என்னோட இதுனா என்னோட கேண்டில்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து இமேஜஸ் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாமே நான் வந்து எடிட் பண்ணி நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் தீஸ் ஆஸ் பிளேஸ் ஹோல்டர் இமேஜஸ். ஸோ இந்த இடத்துல எல்லாமே என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸ்க்கு என்னோட இமேஜஸை நான் எடிட் பண்ணி இங்கே ஆட் பண்ணால் போதும். So would you like to save these fonts and colors for future Divi AI layouts? ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து இது பண்ணிக்கலாம். நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்றேன். அண்ட் என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அது கீழே கொடுத்துருந்தாங்க. அதுவும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ தெர் இஸ் அ ஹீரோ செக்ஷன் வித் அ CTA. அப்புறமா why choose our candles. அப்புறமா வாட் அவர் கஸ்டமர்ஸ் சே. ஸோ ரேட்டிங்கோட கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட் லுக்கிங். அப்புறமா ரீட் மோர் ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு ரிவ்யூ பேஜுக்கு நம்ம வந்து லிங்க் பண்ணி விடலாம். அண்ட் தென் அவர் கேலரி doesn't have to be like this. கேலரி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணா பண்ணிக்கலாம். அகைன் நம்மளோட பிக்சர்ஸ் தான் இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அப்புறமா என்னென்ன சர்வீசஸ், கஸ்டம் கேண்டில் டிசைன், கிஃப்ட் ராப்பிங் சர்வீசஸ், கார்பரேட் கிஃப்டிங் சொல்யூஷன்ஸ், கேண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸஸ். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வெரி சிம்பிளாக தான் என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் என்னோட ப்ராம்ப்டில். பட் அவங்களே வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி கேண்டில் சர்வீசஸில் எப்படியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பில்ட் வித் AI ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 3 ஆப்ஷனும் வச்சு நம்ம டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். Now let us go to the next session. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவி பில்டரோடைய செட்டிங்ஸ் பற்றி தான். ஸோ அதுக்கு நான் வந்து நியூ டிவி பேஜை கிரியேட் பண்ணியிருக்கேன், செட்டிங்ஸ் அப்படின்ற டைட்டிலில். அதுக்கு நான் பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோட பேஜில் எந்த கண்டென்ட்டுமே இல்லை, ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து டிசைன் பண்ண போகிற பேஜ் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் வந்து டிவி பில்டரோடைய பாடி பார்ட், அதாவது நம்ம எடிட் பண்ண போகிற பார்ட். அண்ட் இது வந்து வேர்ட்ப்ரெஸோடைய ஹெட்டர் அண்ட் வேர்ட்ப்ரெஸோடைய ஃபூட்டர். இது எல்லாமே நம்மளால டிவி வச்சு கஸ்டமைஸ் பண்ண முடியும். கஸ்டமைஸ்டு டிவி ஹெட்டர் அண்ட் கஸ்டமைஸ்ட் டிவி ஃபூட்டரும் வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத ஒரு லேட்டர் செஷனில் பார்க்கலாம். பிஃபோர் தட் டிவி பில்டரோடைய என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் வெப்பேஜோடைய டிவி பில்டரை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு 3 டாட்ஸ் வச்சு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிவி பில்டரோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ லெட்ஸ் கோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் மோஸ்ட்ல ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பில்டரோடைய செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ இதில் கஸ்டமைஸ் பில்டர் செட்டிங்ஸ் டூல் பார் இது எதுவும் இல்லை.
இதுல இருக்கிறது எல்லாமே எது உங்களுக்கு விசிபிளா இருக்கணும், எது விசிபிளா இருக்க வேண்டாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கு. ஸோ நமக்கு டிஃபால்ட்டா இந்த 5 ஆப்ஷனுமே விசிபிளா இருக்கும். இந்த 3 ஆப்ஷனுமே இன்விசிபிளா இருக்கும். இதெல்லாம் என்ன ஆப்ஷன் அப்படின்றத நான் லேட்டரா சொல்றேன். அப்புறமா பில்டர் டிஃபால்ட் வியூ மோட். பை டிஃபால்ட் டெஸ்க்டாப் வியூ தான் இருக்கும். ஸோ நீங்க டேப்லெட் வியூ சூஸ் பண்ணீங்கன்னா டேப் வியூக்கு போயிடும். அப்புறமா ஃபோன் வியூ, அப்புறமா வயர் ஃப்ரேம் வியூ. ஸோ வயர் ஃப்ரேம் வியூ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஒரு பில்டிங் இல்லைன்னா ஒரு சிட்டிக்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம டிவி பேஜுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் வயர் ஃப்ரேம் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை செக்ஷன்ஸ் ஆட் இருக்கு, செக்ஷன்ஸ்குள்ள எத்தனை ரோஸ் இருக்கு, அந்த ரோஸ் எல்லாமே என்ன ப்ரொபோர்ஷனேட்ல காலம்ஸ் பிரிஞ்சிருக்கு, அண்ட் காலம்ஸ்குள்ள எத்தனை மாடியூல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அது ஃபுல்லாகவே இந்த வயர் ஃப்ரேம் வியூவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பை டிஃபால்ட் டெஸ்க்டாப் வியூ தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் ரீசெட் டு தட். அப்புறமா பில்டர் டிஃபால்ட் இன்டராக்ஷன் மோட். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்கு. ஹோவர் மோட், கிளிக் மோட், கிரிட் மோட். ஸோ இது வந்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நான் உங்களுக்கு சில செக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஒரு 2 காலம் ரோவை கிரியேட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு மாடியூல் அண்ட் இந்த சைடு ஒரு மாடியூல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோட கர்சரை செக்ஷன் மேலே கொண்டு போனால் அது வந்து ப்ளூ கலராக ஹைலைட் ஆகி அதோட செட்டிங்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ அதுவே நான் வந்து என்னோட மாடியூலுக்கு மேலே என்னோட கர்சர் கொண்டு போனால் கிரீன் கலர் ஹைலைட்டும் வருது, பிளாக் கலர் ஹைலைட்டும் வருது. ஸோ இந்த கிரீன் கலர் ஹைலைட் வந்து ரோவோடைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த பிளாக் கலர் ஹைலைட் வந்து மாடியூலோட செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்டராக்ஷன் மோட்ல ஹோவர் மோட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கர்சர் வந்து ஏதாச்சும் எலிமெண்ட்ல ஹோவர் பண்ணும்போது அதோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதுவே நீங்க கிளிக் மோட் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கர்சரை வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு கொண்டு போறீங்களோ அதை கிளிக் பண்ணாதான் அந்த எலிமெண்டோட செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கிரிட் மோட். கிரிட் மோட்ல ஹவரும் இல்லை, கிளிக்கும் இல்லை. எல்லா டைமுமே உங்களுக்கு செக்ஷன்ஸ், ரோஸ் அண்ட் மாடியூல்ஸ் வந்து ஹைலைட்டாகவே தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக எந்த செக்ஷன் செட்டிங்ஸ் வேணுமோ, எந்த மாடியூல், எந்த எலிமெண்ட் செட்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுவும் நான் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதிலே வந்து ரீசெட் பண்ணிடுறேன். ஹிஸ்ட்ரி ஸ்டேட் இன்டர்வல். ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்டேட் இன்டர்வல் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சுமே வந்து ஒரு சேஞ்ச் லாக் மாதிரி சேவ் ஆகிட்டே இருக்கும். அது எங்கே சேவ் ஆகும்னா இந்த இடத்துல. ஸோ இந்த கிளாக் மாதிரி இருக்கிறது என்னன்னா நம்மளோட எடிட்டிங் ஹிஸ்ட்ரி. இந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணதுல இருந்து அண்ட் இப்போ வரைக்குமே என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே செகண்ட் டு செகண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இது பாருங்க 9:44 PM இந்த மாதிரி ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் டைம் ஸ்டாம்பில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நான் செகண்ட் டு செகண்ட் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு என்ன இன்டர்வல்ல சேவ் ஆகணும் அப்படின்றது இந்த ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்டேட் இன்டர்வல்னா அதுதான். ஸோ ஈச் ஆக்ஷன், எவ்ரி ஆக்ஷனுக்கு அப்புறமா சேவ் ஆகணுமா, இல்லை எவ்ரி 10th ஆக்ஷன், 20th, 30th, 40th. ஸோ இந்த 5 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டா எவ்ரி ஆக்ஷன் இருக்கிறதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறமா செட்டிங்ஸ் மோடல் டிஃபால்ட் பொசிஷன். செட்டிங்ஸ் மோடல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாடியூலோட செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன்ல, ஸோ இந்த பாப்அப் ஆகுற இந்த சின்ன ஸ்க்ரீன் தான் வந்து செட்டிங்ஸ் மாடல். ஸோ இதோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. செட்டிங்ஸ் மாடல் டிஃபால்ட் பொசிஷன், லாஸ்ட் யூஸ்டு பொசிஷன். ஸோ கடைசியா எனக்கு அந்த மாடல் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆச்சு. ஸோ நான் திரும்ப இந்த ரோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணாலுமே எனக்கு அதோட மாடலும் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். செக்ஷனுக்கு கிளிக் பண்ணாலுமே அது வந்து இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான். ஸோ அப்புறமா ஃப்ளோட்டிங் மினிமம் சைஸ். ஸோ நான் இப்போ காமிச்சேன்ல அதுவே வந்து மினிமம் சைஸ் தான். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாடியூல் செட்டிங்ஸ் இது பண்ணேன்னா இது மினிமம் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எப்படி இருக்கும்னா மாடல்,
இந்த ஃபுல் ஸ்க்ரீனுமே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ற எடிட்டிங் வந்து நம்ம அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணாதான் நமக்கு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நான் இதுக்கு டைட்டில் கோஸ் ஹியர் அப்படின்ட்டு அபவுட் அஸ் அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை வந்து சேவ் பண்ண பிறகுதான் என்னால அதோட சேஞ்சை இங்க பார்க்க முடியுது. அதுவே நான் வந்து ஃப்ளோட்டிங் மினிமம் சைஸ் நான் வச்சுட்டு அந்த மாடலை வேற இடத்துல மூவ் பண்ணிட்டு அபவுட் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ நான் சேஞ்சஸ் பண்ண என்னால் அதை வந்து லைவாக எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிவியூவும் கிடைக்குது. அப்புறமா ஃபிக்ஸட் லெஃப்ட் சைட் பார். ஸோ இது எப்படி இருக்கும்னா லெஃப்ட் சைட்லேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சிமிலர்லி ஃபிக்ஸட் ரைட் சைட் பார் வந்து ரைட் சைட்லேயே நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் மாடல். அப்புறமா ஃபிக்ஸட் பாட்டம் பேனல் இது வந்து இப்படி இருக்கும். இது வந்து லீஸ்ட் ப்ரிஃபரபிள் மாடல். ஓகே, பிகாஸ் நம்ம பண்ற சேஞ்சஸ் வந்து இவ்வளோ குட்டியா நம்மளால பார்த்து பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை ஃப்ளோட்டிங் மினிமம் சைஸ். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்லயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த மாடலை நீங்க வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பேஜ் கிரியேஷன் ஃப்ளோ. இதில் கிவ் மீ அ சாய்ஸ், பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராச், லோட் ப்ரீமேட் லே அவுட், பில்ட் வித் ஏஐ. இது ஒன்றும் இல்லைங்க, ப்ரீவியஸாக நம்ம டிவி பேஜ் கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஆப்ஷன் கேட்டுச்சுல்ல, அதுதான். ஸோ இங்கே வந்து நம்ம கிவ் மீ அ சாய்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம எப்போல்லாம் ஒரு டிவி பேஜ் கிரியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த 3 ஆப்ஷனுமே காட்டும். அப்படி இல்லாமல் நம்ம பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான் வச்சுட்டோம்னா எப்பவுமே இந்த ஆப்ஷன் காட்டாது. நம்ம டைரக்டா ஸ்க்ராட்ச்ல இருந்து டிசைன் பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் லோட் ப்ரீமேட் லே அவுட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரீமேட் லே அவுட்டோட ஸ்க்ரீன் பாப்அப் ஆகும். அதுல வந்து எந்த லே அவுட் வேணுமோ அதை சூஸ் பண்ணுவோம். அண்ட் பில்ட் வித் ஏஐ. பில்ட் வித் ஏஐக்கு அந்த ஏஐ கிரியேஷன் பாப்அப். ஸோ அதுல நம்மளோட வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ நான் வந்து இதை டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதுலயே விட்டுடுறேன். நெக்ஸ்ட் பில்டர் இன்டர்ஃபேஸ் அனிமேஷன்ஸ். இது எனேபிள்டா இருந்தா நம்ம வந்து இப்போ இந்த மாடியூல் செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாடல் வந்து ஒரு லிட்டில் பாப்போட அப்பியர் ஆச்சு. ஓகே, ஸோ லெட் மீ ஷோ. இந்த இடத்துல நான் இன்னொரு நியூ செக்ஷன் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு கொஞ்சம் ஜூம் இன் ஆகி வந்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ இதுவே நான் வந்து அந்த அனிமேஷன்ஸை டிசேபிள் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஓகே, ஸோ அந்த லிட்டில் அனிமேஷன்ஸ் இல்லாமல் நமக்கு ரொம்ப பிளெயினாக தான் வந்து அப்பியர் ஆகும் எல்லாமே. ஸோ அகெயின் திஸ் இஸ் யுவர் விஷ். உங்களுக்கு வேணும்னா அது எனேபிள்டாக வைக்கலாம், இல்லை டிசேபிள்டாக வைக்கலாம். அப்புறமா ஷோ டிசேபிள் மாடியூல்ஸ் அட் 50% ஒபேசிட்டி. ஸோ இது என்னது அப்படின்றத நான் லேட்டராக நான் சொல்கிறேன். அப்புறமா குரூப் செட்டிங்ஸ் இன்டு க்ளோஸ்ட் டாகிள்ஸ். இப்போ இந்த எலிமெண்டோடைய செட்டிங்ஸ் நான் காமிக்கிறேன். இதுல இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் டெக்ஸ்ட், டைட்டில் டெக்ஸ்ட், இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, பட் நார்மலா பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதாவது இதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே டாகிள் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு இதுல இருக்கிற செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது ஏன் இந்த மாதிரி க்ளோஸ்ட் டாகிள்ல இருக்குன்னா இந்த ஆப்ஷன்னால தான். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து குரூப் பண்ணி ஒரு க்ளோஸ் டாக்ல வச்சிருக்கு. இதை நான் டிசேபிள் பண்ணி விட்டுட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ அதே எலிமெண்டோடைய செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ இமேஜ் கீழே நமக்கு முன்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் இந்த இமேஜ் ரவுண்டட் கார்னர்ஸ்லாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இமேஜ்க்கு அப்புறம் டெக்ஸ்ட்க்கு அப்புறம் டைட்டில் டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேயே உங்களுக்கு காட்டும். ஓகே,
ஸோ ஐ வில் லீவ் இட் இன் டிஃபால்ட் பிளேஸ். அப்புறமா ஆட் பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் டு நியூ மாடியூல்ஸ். ஸோ நான் வந்து புதுசாக மாடியூல் ஆட் பண்ணும்போது எனக்கு பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் வந்துடும். பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட்னா இந்த யுவர் டைட்டில் கோஸ் ஹியர், யுவர் கண்டென்ட் கோஸ் ஹியர் அப்படின்னு ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் தீம் பில்டர் டெம்ப்ளேட் எடிட்டிங். இந்த தீம் பில்டர் டெம்ப்ளேட் எடிட்டிங் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் டெம்ப்ளேட்ஸ் வந்து டிசைன் பண்ணாதான் நம்மளால அது சொல்ல முடியும். ஸோ இதுவும் வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ ஷோ டிசேபிள் மாடியூல்ஸ் அட் 50% ஒபேசிட்டி. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆட் பண்ற செக்ஷன்ஸ், நம்ம ஆட் பண்ற எலிமெண்ட்ஸ், அதாவது செக்ஷன்ஸ், இந்த ரோஸ், இந்த காலம், அப்புறமா மாடியூல்ஸ், இது எல்லாமே நம்மளால டிசேபிள் பண்ண முடியும். ஓகே, டிசேபிள் பண்ணும்போது அது எப்படி வந்து நமக்கு பேக் எண்ட்ல எப்படி விசிபிளா இருக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ ஷோ டிசேபிள் மாடியூல்ஸ் அட் 50% ஒபேசிட்டி அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ நான் வந்து இந்த ஹோல் செக்ஷனையுமே வந்து நான் டிசேபிள் பண்றேன், டெஸ்க்டாப் வியூல டிசேபிள் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா நான் டிசேபிள் பண்ண உடனே இந்த இது வந்து ஒபேசிட்டி கம்மி ஆயிடுச்சுல, ஸோ ஒரு மாதிரி லைட் ஆன மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ அதுதான் வந்து அந்த ஆப்ஷன். ஸோ நான் டெஸ்க்டாப்போட வியூவில் நான் இதை வந்து டிசேபிள் பண்ணுறேன் இந்த செக்ஷனே. ஸோ செக்ஷனும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகே, சிமிலர்லி நான் டேப்லெட்டுக்கு டிசேபிள் பண்ணேன்னா டேப்லெட் வியூவில் அப்படி தான் தெரியும். இப்போ பாருங்க. அப்புறமா ஃபோனுக்கு நான் டிசேபிள் பண்ணிட்டு ஃபோன் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பில்டரோடைய செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து வயர் ஃப்ரேம் வியூ. வயர் ஃப்ரேம் வியூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ எத்தனை செக்ஷன்ஸ், எத்தனை ரோஸ், எத்தனை காலம்ஸ், அப்புறமா எத்தனை மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணி என்னோட பேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே, இந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன் வந்து டெஸ்க்டாப் வியூக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா இருக்கும், வேற எந்த வியூக்குமே இது வராது. ஸோ அப்புறமா டெஸ்க்டாப் வியூ, டேப் வியூ, மொபைல் வியூ. ஓகே, அப்புறமா இந்த இடத்துல இந்த 3 ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணோம் இல்லையா. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோவர் மோட், கிளிக் மோட் அண்ட் கிரிட் மோட். இது சேம் ஆஸ் பில்டர் டிஃபால்ட் இன்டராக்ஷன் மோட். ஓகே, இந்த ஹோவர் பண்ணாதான் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும், அது எல்லாமே இதுல சூஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து டிசேபிள்டா தானே இருந்தது. ஸோ லெட் அஸ் லீவ் இட் லைக் தட். ஓகே, கம்மிங் டு திஸ் பார்ட். இந்த பிளஸ் ஐக்கான் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பேஜை வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம ப்ரீமேட் லே அவுட் வச்சு டிசைன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பார்த்த ஏதோ ஒரு ப்ரீமேட் லே அவுட்ல இருக்கிற ஒரு செக்ஷன் நமக்கு பிடிச்சிருக்கும், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது யூ கேன் சூஸ் திஸ் ப்ரீமேட் லே அவுட். அப்புறமா சேவ்ட் லே அவுட்ஸ். இதுக்கு முன்னாடி டிசைன் பண்ண பேஜ்ல ஏதாவது ஒரு லே அவுட் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த லே அவுட் நீங்க ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்காக நீங்க சேவ்ட் லே அவுட்ஸ்ல போயிட்டு நீங்க சேவ் பண்ண அந்த லே அவுட்டை சூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்புறமா பில்ட் வித் ஏஐ, யூ நோ அபவுட் திஸ் ஆல்ரெடி. ஸோ நமக்கு என்ன டிசைன் பண்ணணுமோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது வந்து டிசைன் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேவ் டு லைப்ரரி ஆப்ஷன். ஆட் டு லே அவுட் லைப்ரரி. ஸோ இந்த ஹோல் லே அவுட்டே வந்து நீங்க சேவ் பண்ணணும், இந்த பேஜ் லே அவுட். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு பேஜும் சிமிலரா நீங்க டிசைன் பண்ண போறீங்க அப்படின்றப்போ நீங்க இந்த ஹோல் பேஜே வந்து ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஓகே, செட்டிங்ஸ் வெர்ஷன் 1 இந்த மாதிரி கொடுத்து நீங்க சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுலேயே சேவ் டு டிவி கிளவுட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க இதோட ரெஸ்பெக்டிவ் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். கரண்ட்லி we cannot use that. பட் யூ நோ கிளவுட், ஹவு கிளவுட் ஒர்க்ஸ். நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு கிளவுட் மாடல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிமிலர்லி டிவி கிளவுடும் அதே மாதிரி தான் யூஸ் ஆகும். ஸோ சேவ் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஹோல் பேஜை வந்து நான் சேவ் பண்றேன். அதுக்குள்ள இருக்கிற
எல்லாமே செக்ஷன்ஸ் ரோஸ் மாடியூல்ஸ் எல்லாமே வந்து அதுலயே சேவ் ஆயிடும். அப்படி இல்லாம எனக்கு இந்த செக்ஷன்ஸ் ரோஸ் மாடியூல்ஸ் எல்லாமே தனித்தனியா சேவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸஸ் எல்லாமே நான் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து செக்ஷன்ஸ் மட்டும் இண்டிவிஜுவல் ஐட்டமா சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் செக்ஷன்ஸ் மட்டுமே கிளிக் பண்ணுவேன். அப்புறமா ரோஸ் மட்டும் வேணும்னா ரோஸ் மட்டும், மாடியூல்ஸ் மட்டும் வேணும்னா மாடியூல்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இந்த ஹோல் லே அவுட்டே அப்படியே தான் நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்படியே நீங்க வந்து இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆட் டு கேட்டகரிஸ். ஸோ நீங்க சேவ் பண்ற இந்த லே அவுட் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீசஸ்ல நீங்க 4 பேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா யூ ஹாவ் 4 சர்வீசஸ். ஸோ அந்த ஒவ்வொரு சர்வீஸோடைய பேஜும் சிமிலரா இருக்கணும். ஸோ அப்பனா நீங்க கேட்டகரிஸ்ல சர்வீசஸ் கேட்டகரி அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க ஆட் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கேட்டகரிஸ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இங்க லிஸ்ட் ஆயிருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணலாம் எந்த கேட்டகரியில வேணும்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட், கோயிங் டு ரீயூஸ், இந்த மாதிரி யூ கேன் கிவ் எனி நேம் டு யுவர் கேட்டகரி. ஓகே, அகெயின் டேக்ஸ் கூட அதே மாதிரி தான். இட் ஒர்க்ஸ் ஃபார் யுவர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா போடணும்னு இல்லை, தீஸ் ஆர் ஆப்ஷனல். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சேவ் டு லைப்ரரி அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ உங்களோட லே அவுட் வந்து அப்படியே சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கிளியர் லே அவுட். ஸோ நீங்க பண்ண டிசைன் வந்து சாட்டிஸ்ஃபைங்காவே இல்லை, ஸோ இந்த ஹோல் பேஜை வந்து ஒரு கிளிக்ல நீங்க வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா யூ வில் சூஸ் திஸ் ஆப்ஷன் கிளியர் லே அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோல் டிசைனுமே வந்து எரேஸ் ஆயிடும். இஃப் யூ வாண்ட் டு அன்டூ யுவர் மூவ் கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கொடுங்க. இல்லைன்னா சிம்பிளா உங்களோட பாடி செக்ஷன்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்டூ அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, ஸோ அப்புறமா இது எக்ஸ், இது ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற இந்த மெனூஸ் எல்லாமே வந்து இது ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற இந்த மெனூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொலாப்சிபிளா இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஜ் செட்டிங்ஸ். பேஜ் செட்டிங்ஸ்ல வந்து பேஜ் டைட்டில், பேஜுக்கு ஏதாச்சும் எக்ஸப்ட் இருந்தா இது போடலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட எஸ்இஓக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ஃபீச்சர்ட் இமேஜ், ஃபீச்சர்ட் இமேஜ் ஏதாச்சும் இருந்தா யூ கேன் ஆட் தட் ஹியர். அப்புறமா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து கண்டென்ட் ஏரியா பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த ஹோல் பேஜுக்குமே நீங்க ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதை நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஹோல் பேஜுக்குமே நீங்க ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கண்டென்ட் ஏரியா பேக்ரவுண்ட் கலர்ல நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப லைட் கிரே ஒன்று வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு செக்ஷனுக்கு மட்டும் வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்க வந்து மாற்றலாம். ஸோ இப்போ நான் ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கப்புறம் ஒரு நியூ செக்ஷன் ஆட் பண்ணாலுமே எனக்கு அது வந்து ரெட் கலராக தான் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ லெட் மீ அன்டூ. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட் டெஸ்டிங். ஸ்பிளிட் டெஸ்டிங் அப்படின்னா என்னது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டோம், அந்த பேஜ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்பிளிட் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா அந்த பேஜ்ல இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டோ இல்லை செக்ஷனையோ வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு ரெண்டுத்துலையுமே ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடணும். ஸோ ஒன்றுத்துல பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, இன்னொன்றுத்துல பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஸோ இதுவே ஒரு சின்ன வேரியேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு அது ஸ்பிளிட் டெஸ்டிங் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸ்க்கு
ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு வேரியேஷன் காமிக்கும். ஸோ அந்த 2 வேரியேஷன்ஸ்ல எந்த வேரியேஷன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது அப்படின்றது நம்ம ஸ்பிளிட் டெஸ்டிங் எவ்வளோ டியூரேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த டியூரேஷன் முடியும் போது நமக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வேரியேஷனை ரீட்டைன் பண்ணிட்டு இன்னொரு வேரியேஷனை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பிளிட் டெஸ்டிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஏபி டெஸ்டிங் மாதிரி தான். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருக்கும். எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா பெர்ஃபார்ம் ஆகுறத ரீட்டைன் பண்ணிட்டு இன்னொன்று வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஸ்பிளிட் டெஸ்டிங். ஸோ அது பண்றதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ ஸ்பிளிட் டெஸ்டிங் வந்து நீங்க இங்க எனேபிள் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு அப்புறமா எந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க ஸ்பிளிட் டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றதையும் சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டிங் ஹிஸ்ட்ரி. எடிட்டிங் ஹிஸ்ட்ரி பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறமா போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டி வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த பேஜை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க என்னதான் வேர்ட்பிரஸ் சைட்டை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டாலுமே ஒவ்வொரு டிவி பேஜையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் மாதிரி. ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் என்னன்னா வேற ஒரு சைட்ல நீங்க டிசைன் பண்ண ஒரு டிவி பேஜ் நீங்க இதே இடத்துல ரீயூஸ் பண்ணி லைட்டா தான் மாடிஃபை பண்ண போறீங்கன்னா ஸோ நீங்க அந்த சைட்ல இருந்து அந்த பேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த சைட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஃபைல் டைப் வந்து JSON இருக்கணும். அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட். நீங்க இம்போர்ட் பண்ண போற அந்த பேஜ் வந்து இங்க இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரணுமா, இல்லைன்னா வந்து இந்த கண்டென்ட்டுக்கு எல்லாம் கீழே வந்து நியூவா ஆட் ஆகணுமா அப்படின்றத வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டவுன்லோட் பேக்கப் பிஃபோர் இம்போர்ட்டிங். ஸோ இது ஒரு சேஃப் ஆப்ஷன் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சூஸ் திஸ். அப்புறமா இம்போர்ட் ப்ரீசெட்ஸ். நீங்க இம்போர்ட் பண்ண போற அந்த ஃபைல்ல ஆல்ரெடி ஸ்டைலிங் எல்லாமே செட்டப் ஆல்ரெடி ஸ்டைலிங் எல்லாமே செட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இம்போர்ட் டிவி பில்டர் லே அவுட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து இம்போர்ட் ஆயிடும். ஸோ அப்புறமா சர்ச். இந்த சர்ச் ஆப்ஷன்ல நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம். இதெல்லாமே நீங்க ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே உங்களுக்கு வந்து செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு ஒரு ரோ இருந்தது, ரோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரோக்கு கீழே தான் எனக்கு நியூ ரோவும் வேணும். ஸோ அந்த இடத்துல போய் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ரோ வந்து ஆட் ஆயிடும். அப்புறமா நார்மலா எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்றதையும் அது கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனுமே நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு தனி செஷனாவே எடுப்பேன் நான். அப்புறமா லேயர்ஸ். ஸோ லேயர்ஸும் வந்து கிட்டத்தட்ட வயர் ஃப்ரேம் வியூ மாதிரி தான். பட் எதுக்கு கீழே எது வருது அப்படின்றது இது லேயர்ஸ்ல பார்க்க முடியும் நமக்கு. ஸோ நம்ம வந்து 2 செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 2 ரோஸ் இருக்கு. 2 ரோவுமே வந்து 2 காலம் உள்ள ரோவா இருக்கு. அண்ட் இந்த 2 காலம்ஸ்லயும் ஒரு மாடியூல் ஒவ்வொரு மாடியூல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காலம்ஸ்ல மாடியூலே ஆட் பண்ணல. ஸோ இது வந்து நமக்கு லேயர் வியூ கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் இது ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலம்குள்ள ஃபர்ஸ்ட் மாடியூல், இல்லைன்னா அது மட்டும்தான் மாடியூல்னா ஒன்லி தட் மாடியூல். அப்புறமா செகண்ட் காலம், செகண்ட் காலம்குள்ள ஆடியோ, ஆடியோ மாடியூல். ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ரோ, செகண்ட் ரோக்குள்ள ஃபர்ஸ்ட் காலம், அப்புறமா நோ மாடியூல், செகண்ட் ரோக்குள்ள செகண்ட் காலம், அகைன் நோ மாடியூல், அண்ட் தென் செகண்ட் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி லேயரா இருக்கிறது தான் வந்து லேயர்ஸ். அண்ட் தென் ஹெல்ப் ஐகான். ஸோ ஹெல்ப் ஐகான் இஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா சாஃப்ட்வேர்லயும் இருக்கிறது தான். அண்ட் தென் சேவ் பட்டன். ஸோ நீங்க பண்ற எல்லா சேஞ்சஸுமே வந்து சேவ் பண்ணணும். டிவியில ஆட்டோ சேவ் ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸ்ல அது ஆட்டோ சேவ் ஆயிட்டே இருக்கும்.
இருந்தாலுமே நீங்க பண்ற ஒவ்வொரு சேஞ்சுக்குமே வந்து நீங்க சேவ் பண்ணிட்டே வர வேண்டியதான். எய்தர் இங்க வந்து கிளிக் பண்ணலாம், இல்லனா வந்து கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா லைவ் சாட்டோ இல்ல கமெண்ட்லயோ கேளுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஃபேமிலிக்கோ யாருக்கு டிவி யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ பேக் டு த லைவ் கைஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா செக்ஷன், ரோ, காலம், மாடியூல் இதோட செட்டிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செக்ஷன் செட்டிங்ஸ். ஸோ நம்ம இந்த 4 எலிமெண்ட் பத்தியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு ப்ரீமேட் லே அவுட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லே அவுட்டை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு செட்டிங்கும் என்ன பர்பஸ்க்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் வித் செக்ஷன் செட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், செக்ஷன் வந்து ப்ளூவா ஹைலைட் ஆகும், ரோ வந்து கிரீனா ஹைலைட் ஆகும், அண்ட் மாடியூல்ஸ் வந்து கிரே கலர்ல ஹைலைட் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் ஐ வில் ரிப்பீட் அகெயின். காலம்ஸ்க்கு தனி ஹைலைட்டிங் கலரே கிடையாது, பட் இட் ஹேஸ் காலம் செட்டிங்ஸ். ஸோ இந்த செஷன்ல தான் காலம் செட்டிங்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ பிகினிங் வித் செக்ஷன் செட்டிங்ஸ். செக்ஷன் மேலே போனாலே உங்களுக்கு செக்ஷன் செட்டிங்ஸோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா மூவ் செக்ஷன். ஸோ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த செக்ஷனை வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டாப் மோஸ்ட் செக்ஷன் நான் பண்ணல, பட் இந்த செகண்ட்ல இருக்கிற இந்த செக்ஷனை நான் வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்றேன். ஸோ நான் இஃப் யூ சி, இது டாப் மோஸ்ட் செக்ஷன். செகண்டா இருந்த செக்ஷனை நான் தேர்டா கொண்டு வந்துட்டேன். ஸோ திஸ் மூவ் செக்ஷன் ஹெல்ப்ஸ் யூ டு drag and place your section at a different place. Okay, so let me undo. ஸோ மூவ் செக்ஷனுக்கு அப்புறமா இங்க ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். இதுதான் வந்து செக்ஷன் செட்டிங்ஸ். செக்ஷன் செட்டிங்ஸ்ல இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்லாம் நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறமா இது வந்து டூப்ளிகேட் செக்ஷன். ஸோ டூப்ளிகேட் செக்ஷன் ஒன்றும் இல்லை, இஃப் யூ கிளிக் திஸ் இதே செக்ஷன் திரும்ப டூப்ளிகேட் ஆயிருக்கும். ஓகே, அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் பண்ணாம ஐ வில் டூப்ளிகேட் தி செகண்ட் ஒன். ஸோ ஒரே மாதிரி இருக்கிற செக்ஷன் உங்களுக்கு 2 டைம்ஸ் வேணும்னா நீங்க ஒரே ஒரு செக்ஷன் டிசைன் பண்ணிட்டு அந்த செக்ஷனை டூப்ளிகேட் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட் இங்க மாடிஃபை பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சேவ் டு லைப்ரரி, சேவ் த செக்ஷன் டு லைப்ரரி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பேஜை வந்து சேவ் பண்ற ஆப்ஷன் பார்த்துக்கோல, அதே தான் இதுவும். அகெயின் செக்ஷனுக்கு ஒரு நேம் அண்ட் சேவ் டு டிவி கிளவுடா இல்லையா, இன்கேஸ் யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் தட் பேக்கேஜ். அப்புறமா சேவ் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் and then save as global, add to categories, add to tags. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு அப்புறமா சேவ் டு லைப்ரரி கொடுத்துக்கலாம். ஸோ யூ நோ ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி, ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். ஸோ அப்புறமா delete செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு வேண்டாம்னா யூ கேன் சிம்பிளி delete it. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹாவ் அதர் செக்ஷன் செட்டிங்ஸ். அதர் செக்ஷன் செட்டிங்ஸ்ல சேவ் டு லைப்ரரி ஆல்ரெடி இங்க இருக்கு. அப்புறமா சேவ் டு டிவி கிளவுட், யூ ஆல்ரெடி saw that. அப்புறமா ஸ்பிளிட் டெஸ்ட் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஏபி டெஸ்டிங் மாதிரி. அப்புறமா டிசேபிள் பண்றது என்னன்னா, ஏதாவது ஒரு டிவைஸ்ல உங்களுக்கு இந்த செக்ஷன் விசிபிளா இருக்க வேண்டாம்னா அந்த டிவைஸ்ல நீங்க டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த செகண்ட் செக்ஷன் வந்து எனக்கு டெஸ்க்டாப்ல வியூ ஆக வேண்டாம். ஸோ ஐ வில் சிம்பிளி சூஸ் த டிசேபிள் ஆப்ஷன் அண்ட் டெஸ்க்டாப் ஐக்கனை வந்து சூஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் செக்ஷனுமே வந்து டிரான்ஸ்பரன்சி குறைஞ்சிருச்சு. ஸோ நான் டிசேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை ப்ரிவ்யூ பார்க்கும்போது
எனக்கு அந்த செக்ஷன் டெஸ்க்டாப்ல விசிபிளாவே இருக்காது. பட் அதுவே டேப் வியூல பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் வந்து விசிபிளா இருக்கும். ஈவன் இன் மொபைல் வியூ இட் வில் பி விசிபிள். ஏன்னா இந்த செக்ஷன் நம்ம டெஸ்க்டாப்ல மட்டும்தான் டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ரெட்டா இருந்தா இட் இஸ் டிசேபிள், கிரீனா இருந்தா இட் இஸ் எனேபிள்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா there is copy section. So again I will do this with this section. So இந்த செக்ஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு I'm going to paste it here. Right click and choose paste section. So again நீங்க இங்க என்ன கண்டென்ட் வேணுமோ அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். So these things will save you a lot of time. Next பாத்தீங்கன்னா after copy section there is copy section styles. So இந்த செக்ஷன்ல நீங்க என்னென்ன ஸ்டைலிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ், ஸ்பேசிங், பார்டர்ஸ், பாக்ஸ் ஷேடோ, அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி இந்த செக்ஷன்ல நீங்க என்னென்ன ஸ்டைலிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாமே காப்பி பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு செக்ஷன்ல நீங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல போயிட்டு பேஸ்ட் செக்ஷன் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்புறமா ரீசெட் செக்ஷன் ஸ்டைல்ஸ். ஸோ ரீசெட் செக்ஷன் ஸ்டைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த செக்ஷன்ல இருக்கிற எல்லா ஸ்டைலிங்குமே ரீசெட் ஆயிடும். ஸோ லெட் மீ டூ தட் ஃபார் ரீசெட் மாடியூல் ஸ்டைல்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடியூலோட ஃபோன் சைஸ் எல்லாமே மாறிடுச்சு, ஃபோன் ஸ்டைலிங் அந்த ஆப்ஷன்லாம் மாறிடுச்சு. ஸோ ஐ வில் undo this. ஸோ do you see the difference? இப்போ அதுவே வந்து இந்த மாடியூலுக்கு பண்ணி பார்க்குறேன், ரீசெட் மாடியூல் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த கார்னர் ரவுண்டட் கார்னர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. So let me undo that also. Okay. So this is what reset section styles or reset row styles or reset module styles means. Okay. அப்புறமா paste section. இது நம்ம ஆல்ரெடி ஒரு செக்ஷனை காப்பி பண்ணிருக்கிறதுனால இந்த paste section விசிபிளா இருக்கும். இந்த view modified styles வந்து நம்ம மாடியூல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் instead of section. ஸோ மாடியூல்ல ட்ரை பண்ணும்போது ஸோ இந்த இமேஜுக்கு வந்து வெறும் ரவுண்டட் கார்னர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது மட்டும்தான் மாடிஃபைடு ஸ்டைலாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு நான் வேற ஒரு சேஞ்சும் கொடுத்து பார்க்குறேன். ஐ வாண்ட் டு ஆட் அ பாக்ஸ் ஷேடோ ஃபார் திஸ். ஓகே. ஸோ லெட் மீ கோ வித் திஸ் ஷேடோ. இதில் போயிட்டு I'm going to like increase the vertical position and horizontal position, and then in the color வந்து இன்னும் கொஞ்சம் opacity increase பண்ண போறேன். So you can see that shadow, box shadow is visible. Okay. So இப்போ நான் போயிட்டு திரும்ப view modified styles அப்படின்னு இந்த மாடியூலுக்கு கொடுத்தேன்னா you can see rounded corners already இருந்துச்சு. இப்போ பாக்ஸ் ஷேடோவும் அதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாமே டிஃபால்ட்ல இருந்து மாடிஃபை பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இங்கே விசிபிள் ஆகிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் வியூ மாடிஃபைடு ஸ்டைல்ஸ் இஸ். அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் செக்ஷன் ஸ்டைல்ஸ். இப்போ ஐ வில் சே ஐ வில் add a background color to this section. Okay. So I'm going to add something like very pale green. Okay. It's quite not green. Okay. ஸோ நான் பேக்ரவுண்டுக்கு ஒரு பேல் க்ரீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ்
இது வந்து நான் மற்ற எல்லா செக்ஷனுக்குமே எனக்கு இந்த பேக்ரவுண்ட் தான் வேணும். ஸோ நான் எக்ஸ்டெண்ட் செக்ஷன் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு த்ரூ அவுட் திஸ் பேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி ஆல் த செக்ஷன் பேக்ரவுண்ட் வந்து அந்த கிரீன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஈவன் த டாப் மோஸ்ட் செக்ஷனுக்கும் அதே மாதிரி மாறிடுச்சு. ஸோ பிஃபோர் இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜா இருந்தது, இப்போ வந்து அந்த பேல் கிரீன் கலரா மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த செக்ஷனுக்கு வந்து பேடிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பேடிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம், we will get to that. ஸோ இந்த செக்ஷனுக்கு பேடிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் இந்த செக்ஷனோட ஸ்டைலிங் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஸோ அந்த பேடிங்கும் ரிமூவ் ஆயிடுச்சு. Let us just undo what we did. Okay, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் செக்ஷன் ஸ்டைல்ஸ். ஸோ இது இந்த மாடியூலுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ எக்ஸ்டெண்ட் இமேஜ் ஸ்டைல்ஸ் டு ஆல் த இமேஜஸ் இன் திஸ் பேஜ், திஸ் செக்ஷன், திஸ் ரோ, திஸ் காலம். ஸோ நான் இந்த பேஜுக்கே நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் இமேஜஸ் இருக்கோ அதுக்கு எல்லாமே இந்த ஸ்டைலிங் மாறிடும். Do you see? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு ஒரு அனிமேஷன் இருந்தது. இட் வாஸ் ஸ்லைடிங் டு த லெஃப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த இமேஜுக்கு ஏன் ஆகலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிகாஸ் திஸ் இமேஜ் இஸ் ஆடட் ஆஸ் அ பேக்ரவுண்ட். ஒருவேளை இது இமேஜ் மாடியூலா இருந்திருந்தா அதுக்கு வந்து ஸ்டைலிங் மாறி இருக்கும். ஸோ டு யூ சி, எல்லாமே வந்து ஸ்டைலிங் மாறிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் we have apply styles to active preset. ஸோ இப்போ என்ன ஸ்டைல் நம்ம வந்து இதுக்கு மாத்திருக்கோமோ அது கரண்டா இருக்கிற ப்ரீசெட் ஸ்டைலுக்கு அப்ளை பண்ற ஆப்ஷன் தான் இது. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ், கரண்டா இருக்கிற அந்த ப்ரீசெட்டுக்கு ஓவர் ரைட் ஆகி இந்த நியூ ஸ்டைல்ஸ் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எடிட் ப்ரீசெட் ஸ்டைல். ஸோ எடிட் ப்ரீசெட் ஸ்டைல் இஸ், இப்போ ஆக்டிவா இருக்கிற ப்ரீசெட்டுக்கு ஏதாச்சும் நீங்க எடிட்டிங் பண்ணணும்னா யூ கேன் டூ இட் ஹியர். ஸோ லைக் சேஞ்சிங் பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஆர் கிவிங் சம் ஸ்பேசிங்ஸ், கிவிங் பார்டர், இந்த மாதிரி யூ கேன் டூ சம் டிசைன் சேஞ்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோ டு லேயர். ஸோ கோ டு லேயர் அப்படின்னு கொடுக்குறனால நம்ம இதுக்கு முன்னாடி லேயர்ஸ் பார்த்தோம்ல, ஸோ எந்த லேயர்ல இந்த செக்ஷன் இருக்கு அப்படின்றது போயிடும். ஸோ லெட் மீ டூ திஸ். இந்த மாடியூலுக்கு கோ டு லேயர் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் சி அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது ஹைலைட் ஆகி காட்டிடும். ஸோ எந்த லேயர்ல இருக்குன்னா செகண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரோடைய செகண்ட் காலம்ல தேர்ட் மாடியூலா இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் கோ டு லேயர் ஒர்க்ஸ். அப்புறமா ஜெனரேட் கண்டென்ட் வித் ஏஐ. யூ நோ அபவுட் ஏஐ. ஸோ இது வந்து இஃப் யூ ஹாவ் அ நார்மல் இயர்லி பேக்கேஜ், எங்கள் கண்டென்ட் வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஏஐ வச்சு கூட ஜெனரேட் பண்ணலாம். தெர் இஸ் ChatGPT, Gemini AI and so many more. Okay, so these are the other settings. ஸோ இங்கே என்னெல்லாம் செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோமோ அதே தான் வந்து ரோக்கும் இருக்க போகுது, அண்ட் அதே தான் வந்து ஒரு மாடியூலுக்கும் இருக்க போகுது. ஓகே, அண்ட் I forgot to tell about lock. Lock is, நீங்கள் ஏதாவது ஒரு செக்ஷன் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அது வந்து கிளியராக அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா you can lock that section or you can lock that row or you can lock that module. So what happens when you lock an element is, இதுக்கப்புறமா அந்த எலிமெண்ட்டை நீங்க எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது அண்ட் அந்த எலிமெண்ட்டுக்கு நீங்க எந்த டிசைன் சேஞ்சஸோ இல்லை ஸ்டைல் சேஞ்சஸோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. இட்ஸ் லாக். ஓகே, நீங்க அப்புறமா அதை ரிமூவ் பண்ணணும்னா you simply click on this red lock icon and it will get unlocked.
So now that we have seen all these first level settings, இந்த second level settings என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். So these are advanced settings. So section settingsல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So when you click on that gear icon, you will get a pop-up. இந்த pop-up தான் வந்து section உடைய settings model அப்படின்னு சொல்லுவோம். So if it is for row, அது row உடைய settings model அப்படின்னு சொல்லுவோம். If it is for module, அது module உடைய settings model அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாடல்ல டாப்ல இருந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ல செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க எத்தனை ப்ரீசெட்ஸ் வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா கிரியேட் நியூ ப்ரீசெட் ஃப்ரம் கரண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ ப்ரீசெட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அசைன் ப்ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்டா இருக்கிற டிஃபால்ட் ஓவர் ரைட் ஆகி இந்த ப்ரீசெட் 2 தான் டிஃபால்ட் ப்ரீசெட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், இப்போதைக்கு நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ எவ்ரி திங் இஸ் அட் டிஃபால்ட். ஓகே, ஸோ ஒருவேளை நான் இந்த இடத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றேன். இப்போ ஐ எம் கோயிங் டு கிவ் எ பார்டர் ஃபார் திஸ் செக்ஷன். ஓகே, ஐ எம் கோயிங் டு சூஸ் அ கலர் ஆல்சோ. இப்போ நான் இங்க ப்ரீசெட்டுக்கு போயிட்டு இப்போ நான் அப்ளை ஸ்டைல்ஸ் டு ஆக்டிவ் ப்ரீசெட் அப்படின்னு எஸ் கொடுத்துட்டா இந்த ஸ்டைல் வந்து ப்ரீசெட் 2க்கு ஆட் ஆயிடும். ஓகே, நவ் லெட் மீ கோ டு another செக்ஷன், கோ டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரீசெட்ல போயிட்டு ப்ரீசெட் 2 அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா யூ கேன் சி இந்த செக்ஷனுக்குமே வந்து பார்டர் வந்து கிரீன் கலரா மாறிடுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவு ப்ரீசெட் ஒர்க்ஸ். Let me undo everything. Just one redo. Okay. So நீங்க வந்து கரண்ட் ஸ்டைல்ஸ்ல இருந்து ஒரு நியூ ப்ரீசெட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ சூஸ் திஸ், இப்போ இந்த செக்ஷன் செட்டிங்ஸ்ல என்னெல்லாம் ஸ்டைலிங்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு ஒரு ப்ரீசெட் வந்து கிரியேட் ஆகும். இல்லைனா ஆட் நியூ ப்ரீசெட் கொடுத்துட்டு ஒரு நியூ ப்ரீசெட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு இதுல இருக்கிற செட்டிங்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் தேவையோ அதெல்லாமே பண்ணிட்டு இதுல சேஞ்சஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாமே நீங்க பண்ணிட்டு அது இந்த டாப்ல போயிட்டு அப்ளை ஸ்டைல்ஸ் டு ஆக்டிவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் யுவர் சேஞ்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் 2ல பார்டர் கலர் ரெட்டா மாறிடும். ஸோ நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம பண்ண சேஞ்ச் வந்து அந்த ப்ரீசெட்ல சேவ் ஆயிருக்கா அப்படின்ட்டு. இப்போ இங்க போயிட்டு நான் ப்ரீசெட் 2 அப்படின்னு சூஸ் பண்ண போறேன். ஆட்டோமேட்டிக்கா பார்டர் கலர் வந்து ரெட் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் ஹவு ப்ரீசெட் ஒர்க்ஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்க ரைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் மாடல். ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆயிடும். அண்ட் தென் ஸ்னாப் டு லெஃப்ட். ஸோ இந்த மாடல் வந்து லெஃப்ட்ல போயிட்டு ஃபிக்ஸ் ஆயிடும். திரும்ப அதே கிளிக் பண்ணா பிஃபோரா என்ன ஃபார்ம்ல இருந்ததோ அதுக்கு வந்துடும். அண்ட் இதெல்லாமே அதர் செக்ஷன் செட்டிங்ஸ் which we already saw. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 டேப்ஸ் இருக்கு. கண்டென்ட் டேப், டிசைன் டேப், அட்வான்ஸ் டேப். இந்த மாதிரி தான் எல்லா எலிமெண்ட் செட்டிங்ஸ்லயுமே வந்து கேட்டகரைஸ் ஆயிருக்கும். செக்ஷன், ரோ, காலம், மாடியூல் எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 மெயின் டேப்ஸா தான் வந்து கேட்டகரைஸ் ஆயிருக்கும். ஸோ கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா there is லிங்க் ஆப்ஷன். ஸோ நீங்க இந்த செக்ஷனை வந்து வேற ஏதாவது ஒரு பேஜுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சைட்டுக்கோ லிங்க் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் லிங்க் ஆப்ஷன். அதுல என்ன யூஆர்எல் இருக்கோ அதை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் ஃபார் லிங்கிங் டு another செக்ஷன். ஸோ ஆங்கரிங் மூலியமா நம்ம வந்து இன்னொரு செக்ஷனுக்கு லிங்க் பண்ணலாம். ஸோ அது எப்படின்ட்டு நம்ம லேட்டரா பார்ப்போம். ஸோ அண்ட் நம்மளோட லிங்க் டார்கெட் சேம் விண்டோல ஓப்பன் ஆகணுமா இல்லை நியூ விண்டோல ஓப்பன் ஆகணுமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் இஸ் பேசிக்லி
நம்மளோட செக்ஷனோ இல்ல எந்த எலிமெண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட பேக்ரவுண்டை டிஃபைன் பண்றது. எதர் பேக்ரவுண்ட் கலர், இல்லைன்னா பேக்ரவுண்ட் கிரேடியன்ட், இல்லைனா இமேஜ், இல்லைனா வீடியோ, இல்லைனா பேட்டர்ன், இல்லைனா மாஸ்க். இது மாதிரி யூ கேன் கிவ் so many ஆப்ஷன்ஸ். இதெல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கலர் இஸ் லைக் ஜஸ்ட் அ சிங்கிள் கலர். கிரேடியன்ட்ல இஃப் யூ ஆட் கிரேடியன்ட், 2 கலர் இல்லைனா ஹவு மெனி கலர்ஸ், 2 கலர் இல்லைனா 2+ கலர்ஸ் நீங்க ஆட் பண்ணி ஒரு கிரேடியன்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ யூ கேன் சேஞ்ச் த கலர்ஸ் ஆல்சோ. So let me go with white to this green. And in the green வந்து எனக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்க வேண்டாம். Let me reduce the opacity. So and எனக்கு இந்த இடத்துலையும் நான் ஒரு white ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து gradient ரொம்ப பிரைட்டாக இருக்க வேண்டாம். Okay, so I have added like 4 gradient stops, 3 white and ஒன்று வந்து very light green with reduced opacity. So இப்போ நான் வந்து you can choose the gradient type also, linear or circular or elliptical or conical. Okay, so let me go with linear, but I don't want it to be 180 degree. So எனக்கு கொஞ்சமா ஸ்லாண்டிங்கா, எனக்கு பாட்டம் ரைட் சைடில் மட்டும் எனக்கு க்ரீனிஷாக வந்தால் போதும். ஸோ ஐ ஹாவ் ஆடட் 150 degree. ஓகே, ஸோ அப்புறமா ரிப்பீட் கிரேடியன்ட். ஸோ என்ன இதில் யூ வாண்ட் த கிரேடியன்ட் டு பி ரிப்பீட்டட். ஓகே, ஸோ பிக்சல்ஸ். ஸோ இந்த மாதிரி இஃப் யூ சூஸ், அந்த கிரேடியன்ட்டே வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ திஸ் டசன்ட் லுக் வெரி குட். ஸோ நமக்கு வந்து ரிப்பீட் கிரேடியன்ட்டே வேண்டாம். நெக்ஸ்ட் பிளேஸ் கிரேடியன்ட் அபவ் பேக்ரவுண்ட் இமேஜ். நீங்கள் ஒரு கிரேடியன்ட் கலரும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா, let me choose a background image. So in the image, so இப்போ நான் வந்து I'm going to go to the gradient tab and add place gradient above background image அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, so you have to like reduce the opacity of these whites. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த background image தெரியும். ஏன்னா white வந்து full opacityல இருக்கு. So you are not able to, so we are not able to see the mountains. ஓகே, ஸோ நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அண்ட் க்ரீன் வந்து பாட்டம் ரைட்டில் இருக்குது. ஸோ நவ் யூ கேன் see the silhouette of the mountains. கொஞ்சம் லைட்டாக தெரியுதுல்ல. ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். பிளேஸ் கிரேடியன்ட் அபவ் பேக்ரவுண்ட் இமேஜ். இது நான் நோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரீசெட் எவ்ரி திங். ஸோ பேக்ரவுண்டும் போயிடும், நான் பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன ஆட் பண்ணியிருக்கேனோ அதுவும் போயிடும் when you reset. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து you would have understood by now. ஸோ இது நான் பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பேரலாக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும் போதெல்லாம் உங்களோட பேக்ரவுண்டும் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி யூ கேன் சி. ஸோ ட்ரூ பேரலாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக மூவ் ஆகுற எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதுவே இஃப் யூ சூஸ் சிஎஸ்எஸ், அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் தெரியறதுக்கு நீங்கள் அந்த பேக்ரவுண்டை அகெயின் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ யூ ஜஸ்ட் காப்பி திஸ் பேக்ரவுண்ட் and then right click, அப்புறமா paste background. இப்போ you can see ரெண்டு செக்ஷனுக்குமே தனித்தனியாக தான் நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே சேர்ந்து வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த இமேஜில் யூ ஆர் நாட் ஏபிள் டு see. I will change the image. Let us go with this.
இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படியே வந்து ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரியும் மேலே இருக்கிற கண்டென்ட் தான் மூவ் ஆகுற மாதிரியும் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் வந்து பேரலாக்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ லெட் மீ undo everything. Let me just reset it here. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒருவேளை நீங்கள் பேரலாக்ஸ் எஃபெக்ட் வந்து டர்ன் ஆன் பண்ணலன்னா யூ வில் ஹாவ் பேக்ரவுண்ட் இமேஜ் சைஸ். ஸோ இது வந்து கவர் இந்த ஹோல் செக்ஷனுக்குமே கவர் ஆகுற மாதிரி வேணுமா, இல்லை ஃபிட்டிங்காக வேணுமா, இல்லை ஆக்சுவல் சைஸ் வேணுமா, ஸ்ட்ரெச் டு ஃபில், இல்லை இல்லைன்னா கஸ்டம் சைஸ். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் பொசிஷன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சென்டர்டாக இருக்கணுமா, இல்லை சென்டர் பாட்டம் சென்டரா, இல்லை டாப் சென்டர், டாப் லெஃப்ட். ஸோ எது நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த இடம் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஸோ பேக்ரவுண்ட் இமேஜோட அந்த பாயிண்ட்டும் செக்ஷனோட அந்த பாயிண்ட்டும் வந்து சிங்க் ஆகிடும். ஸோ நம்ம கவர், ஃபிட், ஆக்சுவல் சைஸ் அந்த மாதிரி இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் சைஸ் வந்து எப்படி மாற்றினாலுமே நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறது ஃபிக்ஸடாக இருந்துட்டு ரிமைனிங் பார்ட்டில் தான் வந்து சைஸ் வேரியேஷன் தெரியும். அப்புறமா பேக்ரவுண்ட் இமேஜ் ரிப்பீட். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிப்பீட்டடாக வேணுமா வேண்டாமா அப்படின்றது யூ கேன் சூஸ் ஹியர். ஓகே, லெட் மீ ஷோ யூ வாட் ஹேப்பன்ஸ். இப்போ ரிப்பீட் ஹாரிசான்டல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கரண்ட்லி இது கவர் சைஸில் இருக்குது. ஸோ அந்த ஹோல் செக்ஷனுக்குமே அது வந்து கவர் ஆகிடும். பட் நான் ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ ஹாரிசான்டலில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இதுவே நான் ஒய் அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஒய் ஆக்சிஸில் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ இட் இஸ் நாட் விசிபிள், ஏன்னா வந்து நமக்கு ஹைட் இவ்வளோ தான் யூஸ் ஆயிருக்கு. அப்புறமா ரிப்பீட் வித் ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ரிப்பீட் ஆகுறதுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரும். தென் ரிப்பீட் அண்ட் ஸ்ட்ரெச். அப்புறமா நோ ரிப்பீட். ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட் அப்படின்னு போட்டுட்டு let us just go back to the cover size. ஓகே, அப்புறமா பேக்ரவுண்ட் இமேஜ் பிளெண்ட். நம்ம பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பிளெண்ட் ஆகும் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிரைட் க்ரீனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ் பிளெண்டில் நான் இதை பேக்ரவுண்ட் இமேஜ் பிளெண்டில் நான் வந்து மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூ கேன் see the difference. ஸோ இந்த மாதிரி it will happen. Okay, so this is all about background image. அப்புறமா பேக்ரவுண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து வெப்பேம் வீடியோவை ஆட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் வீடியோட வித், ஹைட், பாஸ் வீடியோ when another video plays, பாஸ் வீடியோ while not in view. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்டட் வந்து பாஸ் வீடியோ while not in view is very much recommended because நம்மளோட சைட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். சைட் வந்து ஸ்பீடாக பெர்ஃபார்ம் ஆகணும்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் அட்மின் லேபிள் இஸ் நத்திங் பட் நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது we always give a label to our notebook, write our name, class, section and subject இதெல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இதுவும். அட்மின் லேபிள் இஸ் நம்ம டிசைன் பண்ணுறவங்களுக்கு அந்த செக்ஷன் இல்லைனா அந்த ரோ, அந்த எலிமெண்ட் எதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அந்த எலிமெண்ட்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, ஸோ அந்த எலிமெண்ட்குள்ளே என்ன டாபிக் கவர் ஆகுது, அதை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்மின் லேபிள். ஸோ இது வந்து இங்கே பார்க்குறத விட ஐ வில் ஷோ இட் இன் வயர் ஃப்ரேம் வியூ. ஸோ இந்த செக்ஷனுக்கு நம்ம சர்வீசஸ்ன்றது அட்மின் லேபிளாக பார்த்தோமா, ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ ஹெட்டரில் அந்த டாப் போர்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறமா சர்வீசஸ் இருந்தது, அப்புறமா ஃபீச்சர் அண்ட் அகெயின் சர்வீசஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நடுவில் ஒரு செக்ஷன் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணும், அதுதான் வந்து சர்வீசஸ்.
and there is features and there is footer. ஸோ நீங்கள் வந்து ரோஸ் மாடியூல்ஸ் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் அட்மின் லேபிளை மாற்றலாம். ஸோ நீங்கள் மாடல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே தான் போய் அட்மின் லேபிள் மாற்றணும்னு இல்லை. இந்த வயர் ஃப்ரேம் வியூ வந்துட்டு இந்த இடத்துலையுமே நீங்கள் அட்மின் லேபிள் மாற்றலாம். இந்த வேர்டுக்கு பக்கத்தில் உங்கள் கர்சரை வச்சுட்டு you delete the old name and give the new name. Okay, so this is how you change the admin label. Next, let us see about the design tab. So section order design tab la namakku layout, sizing, dividers, spacing, border, box shadow, filters, transform, animation இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த சைசிங், ஸ்பேசிங், பார்டர், பாக்ஸ் ஷேடோ, ஃபில்டர்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம், அனிமேஷன் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே எல்லா எலிமெண்ட்டுக்குமே காமனாக இருக்கும். ஸோ யூ டேக் ரோஸ், காலம்ஸ், மாடியூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் காமன். ஸோ செக்ஷன்ஸ்க்கு வந்து லே அவுட் அண்ட் டிவைடர்ஸ் வந்து யூனிக்கான செட்டிங்ஸ். லே அவுட்டில் என்னன்னா ஷோ இன்னர் ஷேடோ, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா யூ கேன் சி லைட்டாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து இந்த செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ யூ கேன் சி த டிஃபரன்ஸ் ரைட் ஹியர். இந்த இடத்துல பாருங்க, do you see அந்த ஷேடோ நான் வந்து எனேபிள் பண்ணும்போது அப்பியர் ஆகுது and when I disable it disappears. ஓகே, ஸோ இதுதான் வந்து செக்ஷனோடைய இன்னர் ஷேடோ. ஸோ why we can give this can look great when you have colored backgrounds or background images. ஓகே, பட் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து பாக்ஸ் ஷேடோ இருக்கு. ஸோ நீங்கள் அங்கேயே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இன்னர் ஷேடோ ரொம்ப மைல்டாக தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் பாக்ஸ் ஷேடோவில் நீங்கள் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைசிங்கில் நீங்கள் வந்து வித், மேக்ஸிமம் வித், அப்புறமா செக்ஷன் அலைன்மெண்ட், மினிமம் ஹைட், மேக்ஸிமம் ஹைட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வித் வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன், 90%க்கு ரெடியூஸ் பண்ணுறேன். இதோட சேஞ்ச் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து இந்த பேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு ஐ வில் ஆட் அ கண்டென்ட் ஏரியா பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ க்ரீன் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் ஏரியா பேக்ரவுண்ட் கலர் நான் ஆட் பண்ணனால என்னன்னா இந்த பேஜோடைய ஹோல் லே அவுட்டுக்குமே வந்து பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ நான் 90% வித் வச்சிருக்கிறனால யூ கேன் சி ரைட் சைடில் அந்த க்ரீன் கலர் தெரியுது. விச் மீன்ஸ் என்னோட வித், அந்த செக்ஷனோடைய வித் வந்து 90% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ் என்ன இருக்கோ அதோடைய 90%. ஓகே, ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இட் வில் ரெடியூஸ். பின்னாடி தெரியுற நம்மளோட கண்டென்ட் பேக்ரவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அப்புறமா அலைன்மெண்ட், பை டிஃபால்ட் எல்லா எலிமெண்ட்டுமே வந்து லெஃப்ட் அலைன் ஆயிருக்கும். ஸோ எனக்கு மிடில் அலைன் இல்லை ரைட் அலைன் எது வேணுமோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் மினிமம் ஹைட் இதெல்லாமே உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, பை டிஃபால்ட் எல்லாமே வந்து ஆட்டோவில் செட் ஆயிருக்கும். பட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் மேக்ஸிமம் 1000 பிக்சல்ஸ், அதுக்கப்புறமா 1000 பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி யூ கேன் சி கீழே எவ்வளோ கேப் வருது. ஸோ அது வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ 500 பிக்சல்ஸ்னா இந்த மாதிரி மாறிடும். ஸோ இட் இஸ் வெரி மச் அட்வைசபிள் தட் யூ லீவ் ஹைட் டு ஆட்டோ. வித் மட்டும் செக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டோம், பட் ரோஸ் அண்ட் மாடியூல்ஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம வித்தை வந்து மாற்றிப்போம். ஸோ இதெல்லாமே நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் டிவைடர்ஸ். ஸோ டிவைடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் கொடுத்த அந்த பேஜ் கலரை, ஸோ டிவைடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டாப் டிவைடர் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டாப் டேப்ல இருக்கும்போது யூ கேன் சூஸ் த டாப் டிவைடர் அண்ட் பாட்டம் டேப்ல இருக்கும்போது யூ கேன் சூஸ் த பாட்டம் டிவைடர். ஓகே,
So let me choose the first options in both so that it will look நம்ம ஒரு pairing கொடுத்த மாதிரி இருக்கும். Okay. So after that நீங்க வந்து dividersக்கு கலரும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். So நான் இந்த green கலரே choose பண்ணிக்கிறேன். பாட்டம்க்கு டிவைடர் கலர் choose பண்ணிக்கலாம். So நீங்க இப்ப பாத்தீங்கன்னா zoom out பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. So மேலேயும் கீழேயும் வந்து it is in green color. So இந்த பேக்ரவுண்டுக்குமே நான் வந்து அந்த green கலரை choose பண்ணிடுறேன். So இதுக்கு மட்டுமே ஒரு cross ஆன டிசைன் வந்த மாதிரி இருக்குல்ல. So dividers யூஸ் பண்றனால நமக்கு வந்து அந்த cross design look கிடைக்கும். Okay. So வேற என்னென்ன செட்டிங்ஸ் வந்து டிவைடர்ஸ்ல இருக்குன்னா டிவைடர் ஹைட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அப்புறமா டிவைடர் ஹாரிசான்டல் ரிப்பீட்டர், டிவைடர் ஃபிளிப். ஓகே. அப்புறமா அண்டர்நீத் செக்ஷன் கண்டென்ட்டா இல்லை ஆன் டாப் ஆஃப் செக்ஷன் கண்டென்ட்டா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பாட்டம் ஆல்சோ. அதுலேயுமே ஹைட், ரிப்பீட், ஃபிளிப், அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். So let me reset this. Okay. So spacing போறது முன்னாடி பேக்ரவுண்ட்ல நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டேன். So background pattern and background mask. Background pattern பாத்தீங்கன்னா you have so many options. Polka dots, அப்புறமா இந்த 3D diamonds. So இந்த மாதிரி patterns எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் இது வந்து நம்ம யூஸ் பண்ற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா இடத்துலையுமே பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. இன் மோஸ்ட் கேசஸ் நம்ம பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அகெயின் பேட்டர்ன்ஸ்க்கு வந்து நீங்கள் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் ஸோ கன்ஃபெட்டி இதுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளிப், ஹாரிசான்டல், வெர்டிக்கல் ஃப்ளிப் எல்லாம் பண்ணும்போது யூ கேன் சி ஹவு இட் சேஞ்சஸ் ஷேப். ஸோ இது வந்து ரொட்டேட்டிங். அண்ட் தென் ஸோ இது என்னதுன்னா பேக்ரவுண்ட் கலர் பேட்டர்ன்ஸ்க்கு வந்துடும், பேட்டர்னோட கலர் பேக்ரவுண்டுக்கு போயிடும். ஸோ பேட்டர்ன் கலர் வந்து நான் க்ரீன் சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இதை கிளிக் பண்ணுறனால அந்த க்ரீன் வந்து பேக்ரவுண்டுக்கு போயிடும், பேக்ரவுண்டில் இருந்த ஒயிட் இந்த பேட்டர்ன்ஸ்க்கு வந்துடும். அண்ட் பேட்டர்ன் சைஸ் வந்து ஆக்சுவல், கவர். ஸோ சேம் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு சூஸ் பண்ண மாதிரி இதுக்கும் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, கவர். ஸோ லெட் மீ ரீசெட். இதுவும் ரீசெட் பண்ணிடலாம். அப்புறமா பேட்டர்ன் ரிப்பீட் ஆரிஜின். ஸோ பேட்டர்ன் ரிப்பீட் ஆரிஜின் வந்து என்னன்னா எங்க இருந்து ரிப்பீட் ஆகணும், டாப் லெஃப்ட் ஃபிக்ஸட் ஆயிட்டு பேட்டர்ன் ரிப்பீட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ ரைட் சைடில் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போகும், ரைட் சைடு அண்ட் பாட்டமில் ரிப்பீட் ஆகிட்டே போகும். அதுவே பேட்டர்ன் சென்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா சென்டர் ஃபிக்ஸடாக இருக்கும், ஆல் சைட்ஸில் ரிப்பீட் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து பேட்டர்ன் ரிப்பீட் ஆரிஜின். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஹாரிசான்டல் ஆஃப்செட். ஸோ யூ கேன் சி ஹாரிசான்டலாக உங்களுக்கு மூவ் பண்ணணும் பேட்டர்ன் அப்படின்னா யூ கேன் மூவ் இட். ஸோ இந்த பேட்டர்னுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் இஃப் யூ சூஸ் சம்திங் எல்ஸ், லெட் அஸ் கோ வித் திஸ் செக்டு ஒன். ஸோ எனக்கு இந்த டாப் லெஃப்டில் இந்த பாக்ஸ் அப்படியே கரெக்டாக சிங்க் ஆகணும். ஸோ அதனால வாட் ஐ வில் டூ இஸ் அட்ஜஸ்ட் திஸ் ஹாரிசான்டல். ஸோ அங்கே சிங்க் ஆகுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்புறமா இல்லைன்னா நான் வெர்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து சிங்க் ஆகுற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆஃப்செட். அப்புறமா பேட்டர்ன் ரிப்பீட், இட் இஸ் ஆல்ரெடி இன் ரிப்பீட்டிங் மோட். அண்ட் பேட்டர்ன் பிளெண்ட் வந்து நார்மல். ஸோ நார்மல், மல்டிப்ளை, ஹார்ட் லைட், கலர் பர்ன். ஸோ இந்த மாதிரி யூ கேன் சூஸ். Okay, let me reset the whole background. So this is all about background pattern. And then background mask. Mask kuda you can see I will change the color. Okay,
இதுதான் மாஸ்க். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் பேட்டர்ன் வேணும், அது மேல ஒரு இமேஜ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் யூஸ் தீஸ் மாஸ்க். ஓகே, ஸோ மாஸ்க் கலர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இட் இஸ் none other than நம்மளோட எலிகன் தீம்ஸ் தான். எலிகன் தீம்ஸோட ஹோம் பேஜ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ திஸ் இட் செல்ஃப் இஸ் அ மாஸ்க். ஓகே, ஸோ நீங்கள் சைஸிங் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வித் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த நம்மளால ரீக்ரியேட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேக்ரவுண்ட் மாஸ்க். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so let me reset. So that's all about backgrounds. Coming back to spacing. Spacing வந்து margin and padding. Margin அப்படின்னா என்னன்னா நம்மளோட எலிமெண்டோடைய அவுட்டர் டிஸ்டன்ஸ், நம்ம எலிமெண்ட்டுக்கும் அதுக்கு வெளியே இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் நடுவில் கொடுக்குற டிஸ்டன்ஸ் தான் மார்ஜின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாப் மார்ஜின் அப்படின்ட்டு நான் இங்கே செட் பண்ணேன்னா ஐ வில் கிவ் 5%. ஸோ இங்கே டாப்பில் வந்து உங்களுக்கு மார்ஜின் வந்துருச்சா. ஸோ இப்போ பேடிங் என்னன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு இன்னர் சைடில் ஒரு டிஸ்டன்சிங் கொடுக்குற மாதிரி. ஸோ 5% டாப் பேடிங் நான் கொடுக்குறேன். இந்த எலிமெண்ட்டோட இன்னர் சைடில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஐ வில் ஷோ யூ. ஸோ இந்த செக்ஷனோடைய அவுட்டர் சைடில் 5% கொடுத்துருந்தேன், அதுதான் டாப் மார்ஜின். அண்ட் இந்த எலிமெண்ட்டுக்கு இன்னர் சைடில் 5% கொடுத்துருந்தேன், அதுதான் பாட்டம் மார்ஜின். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆங்கரிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பும் பாட்டமும் வந்து லிங்க் ஆகி சேம் அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் கொடுத்துரும். டாப்பும் பாட்டமும் லிங்க் ஆகி சேம் அமௌண்ட் ஆஃப் பேடிங் கொடுத்துரும். சிமிலர்லி இங்கே நீங்கள் லிங்க் பண்ணீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் வந்து லிங்க் ஆகிடும். ஓகே, let me undo every change. ஸோ இதுதான் வந்து ஸ்பேசிங். ஸோ ஸ்பேசிங் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் கிடையாது, லெஃப்ட் அண்ட் ரைட் கூட இருக்கு. அப்புறமா பார்டர் வந்து ரவுண்டட் கார்னர்ஸ். ஸோ ரவுண்டட் கார்னர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கார்னர்ஸில் நம்ம ரவுண்டடாக வேணும் அப்படின்னா யூ கேன் கிவ் தட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணால் யூ கேன் see it. ஐ எம் கோயிங் டு கிவ் 50 பிக்சல்ஸ். ஸோ கார்னர்ஸ் எல்லாமே ரவுண்ட் ஆகிடுச்சு. கேன் யூ see it? இப்போ நான் வந்து ஒரு கார்னருக்குமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தரணும் அப்படின்னா யூ கேன் கிவ் தட். ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த லிங்கிங் ஆப்ஷனை மட்டும் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டூ தட். ஸோ எனக்கு டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட்டில் இருக்கிற கார்னர்ஸ்க்கு மட்டுமே ரவுண்டடாக வேணும், மற்ற ரெண்டுத்துக்குமே வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ சேஞ்ச் தட். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஷேப் மாதிரி வந்திருக்கும். ஸோ டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட்டில் இருக்கிற கார்னர்ஸ் மட்டுமே எனக்கு ரவுண்டடாக இருக்கு. ஸோ இது நான் 100க்கு மாத்துறேன். ஓகே, ஸோ do you see the difference? ஸோ that's what is rounded corners. அப்புறமா பார்டருக்கு நீங்கள் வந்து ஏதாவது வித்து கொடுத்தாதான் உங்களுக்கு பார்டர் வந்து கிரியேட் ஆகும். பை டிஃபால்ட் பிளாக் கலரில் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த கலர்ஸ் யூ கேன் சேஞ்ச் த கலர்ஸ் ஹியர். ஓகே, அண்ட் பை டிஃபால்ட் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஆல் 4 sides பார்டர் கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு ஆல் 4 sides வேண்டாம், ஏதாவது 2 சைடு 3 சைடு மட்டும்தான் வேணும், இல்லை சிங்கிள் சைடு தான் வேணும்னா யூ கேன் ரிமூவ் திஸ் பார்டர் வித். அண்ட் இப்போ டாப் சைடு மட்டும் வேணும்னா இந்த இடத்துல மட்டும் போயிட்டு நீங்கள் 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி என்ன கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, இந்த டேப்ல என்ன கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதுதான் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிருக்கும். ஸோ ப்ளூ கலர். ஸோ
ஸோ எனக்கு டாப், அப்புறமா ரைட், அப்புறமா லெஃப்ட், இந்த பார்டர்ஸ் மட்டும் தான் வேணும்னா அது மட்டுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ ஆல் பார்டர்ஸ் ஹவ் வேனிஷ். வேற என்ன ஆப்ஷன்ஸ் பார்டர்ல இருக்குன்னா பார்டர் ஸ்டைல், சாலிடா வேணுமா? ஸோ பார்டர்ல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா பார்டர் ஸ்டைல், சாலிடா வேணுமா இல்லை டேஷ்டா வேணுமா, டாட்டட், டபுள். ஸோ இந்த மாதிரி யூ கேன் check out these options and choose whichever is okay for you. So this is borders. அப்புறமா பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோ வந்து நீங்க எந்த எலிமெண்ட்டுக்கு பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறீங்களோ அதை சுற்றி ஒரு ஷேடோ அப்பியர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பண்ணோம், இந்த இமேஜ்க்கு பண்ணியிருக்கோம், இந்த இமேஜ் மாடியூலுக்கு. ஸோ பை எலிமெண்ட் நீங்கள் பாக்ஸ் ஷேடோ வந்து இமேஜஸ்க்கு கொடுக்கலாம், காலம்ஸ்க்கு கொடுக்கலாம், ரோஸ்க்கு கொடுக்கலாம் அண்ட் செக்ஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். Okay, so we have already seen about box shadow, and box shadow க்கு நான் சொல்லியிருக்கேன் inner shadow விட box shadow is better option. so அது ஏன்னா நீங்க box shadow கொடுக்கும்போது you have like 7 options to give. so inner shadow option விட இந்த இடத்துல இருக்கிற இந்த inner shadow option பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு தெரியும். so do you see that difference? இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஸோ இதில் நீங்கள் இன்னும் கலர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் பொசிஷன் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கோ ஆல் பிளாக் யூ கேன் கோ ஆல் பிளாக். ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் ஷேடோவோட ஆப்ஷன்ஸ். ஸோ யூ ஹாவ் 7 ஆப்ஷன்ஸ். ஐ ஹோப் யூ saw that. செக்ஷனுக்கு பாக்ஸ் ஷேடோ போட்டிங், செக்ஷனுக்கு பாக்ஸ் ஷேடோ போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா தெரியாது, பிகாஸ் அது வந்து லெஃப்ட் டு ரைட் எண்டு அப்படியே கவர் ஆயிருக்கும், ஃபுல் வித்துக்கு கவர் ஆயிருக்கும். ஸோ அதுவே நீங்கள் வந்து ரோ இல்லைன்னா மாடியூல்ஸ்க்கு போட்டிங்கன்னா நல்லாவே விசிபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் சி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு யூ கேன் சி. So these are the box shadows. So box shadow kaprama filters. Again, filters are like giving filters when taking photos and madri. So if you want, you can change these settings according to your preferences. மற்றபடி most of the time filters வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதுலேயுமே blend mode இருக்கு. ஸோ நீங்கள் இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணுமோ பண்ணிட்டு பிளெண்டிங் மோட் வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஆல் அபவுட் ஃபில்டர்ஸ். ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு டிசைனிங் வித் டிவி பார்ட் 1 லைவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம ஒரு எலிமெண்ட்டோடைய டிசைன் செட்டிங்ஸில் ஃபில்டர்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் டிசைனிங் வித் டிவி பார்ட் 2 லைவ்ல பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம அந்த லைவும் ஜாயின் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டிவியில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. நான் உங்களை நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்குறேன். அது வரைக்கும் குட் பை.